எஜுகேஷனல் கன்சல்டன்ட் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் பழனி. +2 தேர்வு முடிவுகள் வெளியாகி சில நாட்கள் ஆகியிருக்கும் இந்த சூழலில் அடுத்து என்ன படிக்கலாம் என்பது குறித்த கேள்விகள், சந்தேகங்கள் மாணவர்களுக்கும், குறிப்பாக வெளிநாட்டிற்கு சென்று எம்பிபிஎஸ், என்ஜினியரிங் போன்ற படிப்புகளை நாம் எவ்வாறு சுலபமாக படிக்கலாம் என்பது குறித்தும், அது தொடர்பான ஏதேனும் சந்தேகங்களோ கேள்விகளோ இருந்தால் அதற்கு விடை காணும் நிகழ்ச்சி தான் இது. பார்த்து கொண்டிருக்கும் மாணவர்களாகிய பெற்றோர்களாகிய உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் திரையில் தெரியக்கூடிய தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கும் என்னுடைய சந்தேகங்களுக்கும் விரிவாக விடையளித்து ஆலோசனையை வழங்குவதற்காக வெளிநாட்டு கல்வி ஆலோசகர் திரு கார்த்திக் முருகன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம். வணக்கம் சார். முதல்ல அமோகா ஓவர்சீஸ் எஜுகேஷனல் கன்சல்டன்ட் பற்றி ஒரு அறிமுகம் சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக சார் சொல்லுவாங்களா சார். அன்ன சத்திரம் 1000 மைத்தலை விட, ஆலயங்கள் 16 கட்டுதலை விட, புண்ணியம் கோடி அங்கே ஒரு ஏழைக்கு எழுத்துறதுன்னு சொல்லுவாங்க. எதனால் இந்த விஷயத்துலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன்னா சார், இந்த நிகழ்ச்சியோடைய மிக முக்கியமான நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் யார் வேணாலும், சார் நான் வந்து ஒரு விவசாய குடும்பத்தில் இருக்கேன், நான் வந்து ஒரு சாதாரண ஒரு கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன், இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னைத்தாலே தாழ்த்தி கொள்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான நிகழ்ச்சி தான் இதை நான் சொல்லுவேன். ஏன்னா வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் யார் வேணாலும் எம்பிபிஎஸ் இல்லை இன்ஜினியரிங் இல்லைனா எம்பிஏ இல்லை எம்எஸ் எந்த படிப்பு வேணாலும் சார் ஈஸியாக போய் படிக்கலாம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி அமோகா மூலியமாக இப்போ நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா சார், இப்போது நீங்கள் +2 முடித்த பிறகு எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்குல்ல, எம்பிபிஎஸ் படிக்கலாமா இன்ஜினியரிங் படிக்கலாமா. இப்போ இன்ஜினியரிங் போகணுன்னு ஆசைப்பட்டாங்கன்னா அதில் மெக்கானிக்கல் போகலாமா, இல்லை ட்ரிபிள் எடுக்கலாமா, இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸு போகலாமா, இல்லை ஏரோநாட்டிக்கல் போகலாமா, இல்லை ஏரோஸ்பேஸ் போகலாமா சொல்லிட்டு கன்ஃபியூஷன் வந்துருக்கு. ஸோ அவங்களுக்கு நாங்கள் என்ன சொல்யூஷன் கொடுக்க வரோன்னா, இஃப் யூ டு நாட் நோ வேர் யூ ஆர் கோயிங் யூ வில் எண்ட் அப் வித் சம்வேர் எல்ஸ் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு எம்பிபிஎஸ் படிப்பை எடுத்து படிக்கிறீங்கன்னா எதனால எம்பிபிஎஸ் படிப்பை எடுத்து படிக்கணும். டாக்டர் படிப்பு அவ்வளோ கிரேஸாக இருக்குது சார், ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு கேளுங்களேன், அவங்க எதனால் எம்பிபிஎஸ் படிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயமே அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்கு இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, முதல்ல உங்களோட அப்ஜெக்டிவை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ மெக்கானிக்கல் கோர்ஸ் எடுத்து படிக்க போகிறோன்னா மெக்கானிக்கல் படிப்புனா என்ன, அதில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, 4 வருஷம் கழிச்சு வேலை கிடைக்குமா, இந்தியாவில் எது மாதிரி கம்பெனிஸ் இருக்குது, வெளிநாட்டில் எது மாதிரி கம்பெனிஸ் இருக்குது, அந்த ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு படிப்பை எடுத்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சர்வே ஆக முடியாது. இப்போ ஒரு எம்பிபிஎஸ் படிக்க போகிறீங்களா, ஒய் எம்பிபிஎஸ்னு ஒரு கேள்வி கேளுங்க. இப்போ நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, 100% ஜாப் கேரண்டி இருக்குது, கடவுளுக்கு நிகரான ஒரு படிப்பு, இட்ஸ் அ நோபல் ப்ரொஃபஷன், நிறைய சர்வீஸ் பண்ண முடியும், நிறைய சம்பாதிக்க முடியும், ரிட்டையர்மெண்ட் ஆகாத ஒரு படிப்பு. ஸோ அப்பேற்பட்ட படிப்பை இன்றைக்கி நம்ம தமிழ்நாடுன்னு இல்லை இந்தியாவில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்காங்க. என்ன சிரமம்னா, நம்பர் ஆஃப் சீட்ஸ் குறைவாக இருக்குது. நம்பர் ஆஃப் சீட்ஸ்னால் இப்போ 25 லட்சம் பேர் நீட் எக்ஸாம் எழுதுகிறாங்கன்னா இப்போ இந்தியா ஃபுல்லாகவே 65,000 சீட்ஸ் தான் இருக்குது. அவங்களுக்கு நாங்கள் என்ன சொல்யூஷன் கொடுக்குறோம்னா, இந்த உலகத்தில் 164 நாடுகள் இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, உலகம் ஃபுல்லாக வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. எம்பிபிஎஸ் தான் சார் நான் படிப்பேன், நான் எம்பிபிஎஸ்ஸை தவிர பிடிஎஸ் கோர்ஸ் போக மாட்டேன், பிஃபார்ம் கோர்ஸ் போக மாட்டேன், ஆயுர்வேதிக் கோர்ஸ் எடுக்க மாட்டேன், ஐ வாண்ட் டு பிகம் அ டாக்டர்னு சொல்லிட்டு யாருக்கு உண்மையாலே இந்த டெட்டர்மினேஷன், டெடிக்கேஷன், பேஷன் ப்ளஸ் இன்வால்மெண்ட் இருக்கோ, இந்த நிகழ்ச்சி மூலியமான இது ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான். இது பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் மோட்டோவான ப்ரோக்ராம் கிடையாது, நாங்கள் யாரையும் கம்பல் பண்ணுறது கிடையாது. யாருக்கு உண்மையாலே இந்த டெட்டர்மினேஷன் இருக்கோ அவங்களுக்கு ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ்க்கு நிகரான டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் அமோகா மூலியமாக நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும், எம்பிபிஎஸும் படிக்கலாம், எம்பிபிஎஸ் முடிச்ச பிறகு எம்எஸ் படிக்கலாம். அதே மாதிரி இப்போ இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, இந்தியாவில் நம்பர் 1 ஐஐடி, இன்றைக்கி அந்த ஏரோஸ்பேஸ் படிப்பை, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்பை உலகத்தில் முதல்ல யார் உருவாக்குனாங்களோ அது மாதிரி நாடுகளில் ஒரு இன்ஜினியரிங் படிப்பை படிக்கலாம். ஆனால் படிப்புக்காக செலவு பண்ண வேண்டாம். அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சார் எம்பிஏ படிக்கலாம்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க சார். ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதனால் எம்பிஏ படிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த புரிதல் எல்லாமே படிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, ஐஏஎம்க்கு நிகரான டாப் லீடிங் பி ஸ்கூல்ஸில் எங்களால் எம்பிஏ எம்எஸ் படிப்பு எடுத்து கொடுக்க முடியும். ஸோ ஜென்ரலாக சொல்லப்போனால் உங்களுடைய அப்ஜெக்டிவ் சொல்லுவாங்களே சார், திங்க் 1000 times பிஃபோர் யூ டேக் அ டிசிஷன், ஆஃப்டர் டேக் அ டிசிஷன் ஈவன் இஃப் யூ ஃபேஸ் 1000 difficulties டோன்ட் கோ பேக்கும்பாங்க. உங்களுடைய அப்ஜெக்டிவில், அதாவது விஷனில் யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அந்த வகையில் சார் இன்றைக்கி அமோகா மூலியமாக இப்போ நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா, முதல்ல எதனால அந்த படிப்பை நீங்கள் எடுத்து படிக்கணும்னு சொல்லிட்டு கவுன்சிலிங் தரோம். அந்த கவுன்சிலிங் ரொம்ப 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 முக்கியமான கவுன்சிலிங். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கவுன்சிலிங் வந்த பிறகு எம்பிபிஎஸ் முடிச்ச பிறகு எம்எஸ் படிக்கலாமா, இல்லை இன்ஜினியரிங் முடிச்ச பிறகு என்னென்ன படிப்பு படிக்கலாம், எந்த நாடுகளில் படிக்கலாம், எங்கே போய் படித்தா நமக்கு நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்குன்னு சொல்லிட்டு, இது இன்றைக்கி நேற்று கிடையாது, 17 வருஷமாக ஒரு மிகப்பெரிய ஒரு அவேர்னஸ் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம்.
கிட்டத்தட்ட நான் பர்சனலாக 64 நாடுகளுக்கு மேலே ட்ராவல் பண்ணியாச்சு. அந்த வகையில் +2 முடித்த பிறகு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கா, கவலைப்படாதீங்க. ஒரே ஒரு முறை அமோகாவுடைய செல் நம்பர் நோட் பண்ணிவிட்டு என்னுடைய கன்சல்ட்டிங் வந்து எடுத்துக்கோங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் நான் சொல்கிறது எப்படின்னா எம்பிபிஎஸ், இன்ஜினியரிங், எம்பிஏ, எம்எஸ் யார் வேணாலும் படிக்கலாம். இது சாத்தியமான கண்டிப்பாக சாத்தியம்தான். ஓகேங்க சார். வெளிநாட்டில் எம்பிபிஎஸ் அண்ட் இன்ஜினியரிங் படிப்பது எந்த அளவிற்கு ஒரு கூடுதல் சிறப்பாக இருக்கும் சார்? சார் முதல் விஷயம் சார், இப்போது நிறைய பேர் இன்றைக்கி வந்து எம்பிபிஎஸ் படிக்கலான்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. ஆனால் எதனால் வந்து அந்த ஆசை வந்து நிராசையாக போயிடுதுன்னா, முதல் விஷயம் சார் +2ல் கட் ஆஃப். ரெண்டாவது விஷயம் நீட் ஸ்கோர். இப்போ இன்றைக்கி வந்து 400, 500 மதிப்பெண் எடுத்திருந்தா கூட இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து அட்மிஷன் கிடைக்கிறது ரொம்ப டஃப்பான விஷயம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, சார் நான் படித்தா டாக்டர் படிப்பு தான் சார் நான் படிப்பேன், எனக்கு வேறு எந்த படிப்புமே எனக்கு வேண்டாம். நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் பற்றி தான் பேசுகிறாங்க. எம்பிபிஎஸ் முடித்த பிறகு எம்எஸ் படிக்க வேண்டாமா? வேறு எம்பிபிஎஸ் படிப்பு வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நான் இங்கே என்ன அட்வைஸ் பண்ணுறேன்னா, நீங்கள் எம்பிபிஎஸ் ப்ளஸ் எம்எஸ் இந்த 2 படிப்பே சேர்த்து ஒரு சில நாடுகளில் இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து படிக்க முடியும். அதற்குண்டான வாய்ப்பை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அமோகா மூலியமாக எடுத்து கொடுக்க முடியும். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா சார், எம்பிபிஎஸ் படிப்பை பொறுத்தளவில் அமோகா மூலியமாக எந்த நாடுகளில் வேணாலும் சீட் வந்து எடுத்து கொடுக்க முடியும். இப்போ குறிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா, சிங்கப்பூர், மலேசியா. இங்கே ஒரு எம்பிபிஎஸ் படிக்கலாம்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்களா? சேட் எக்ஸாம் எழுதணும், ஐஎல்டிஎஸ் எக்ஸாம் எழுதணும், டோஃபல் எக்ஸாம் எழுதணும், அந்த நாடுகளில் வைக்கக்கூடிய ஒரு சில என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். இது எல்லாமே எழுதுனா கூட ஒரு வருஷம் உங்களுக்கு ஃபீஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60லேருந்து 70 லட்ச ரூபா வரும். 4லேருந்து 5 கோடி ரூபா செலவு பண்ணணும் சார். 4லேருந்து 5 கோடி ரூபா உங்களால் செலவு பண்ண முடியும்னா இது மாதிரி நாடுகள்லையும் நீங்கள் அமோகா மூலியமாக ஒரு சீட்டுங்கிறது எடுத்து கொடுக்க முடியும். இது ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா, சார் நான் எம்பிபிஎஸும் படிக்கணும் சார், எம்எஸ் படிக்கணும், அந்த நாடுகளில் வேலை செய்யணும், நான் திருப்பி இந்தியாவுக்கு வரும்போது ஒரு குவாலிட்டியான டாக்டராக வந்து வெளில வர ஆசைப்பட்டிங்கன்னா ஒரு சில நாடுகள், இப்போ குறிப்பாக நீங்கள் யூரோப் எடுத்துக்கோங்க, போஸ்னியா, அர்மேனியா, ஜார்ஜியா, ரஷ்யா, லாட்வியா, லித்துவேனியா, போலண்ட், ஜமைக்கா, கிர்கிஸ்தான் இல்லை கசகிஸ்தான், எங்களால் உங்களுக்கு எங்கே வேணாலும் சீட் வந்து எடுத்து கொடுக்க முடியும். இதில் பேரண்ட்ஸ் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்துட்ருக்கீங்க. நான் சொல்லக்கூடிய 14 பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் மெயினாக நோட் பண்ணிக்கோங்க. முதல் விஷயம் சார், மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அங்கீகாரம் பண்ணணும், WHO அங்கீகாரம் பண்ணணும், யுனெஸ்கோ அங்கீகாரம் பண்ணணும், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷாக இருக்கணும், இன்டர்நேஷ்னல் மெடிக்கல் எஜுகேஷன் டிக்ஷனரியில் அந்த யூனிவர்சிட்டி மெம்பர்ஷிப் வச்சுருக்கணும், கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியாக இருக்கணும், செலவு குறைவாக இருக்கணும், குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் ப்ளஸ் ஃபுட்டு நம்மளுக்கு வந்து ஓரளவு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். இது எல்லாமே இருந்தால் கூட வெறும் எம்பிபிஎஸ் படிப்பு மட்டும் முக்கியம் கிடையாது. எம்பிபிஎஸ் படிப்பு இங்கிலீஷில் இருக்கிற மாதிரி எம்எஸ் படிப்புங்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும். இந்த 12, 13 விஷயங்கள் எந்த நாடுகள் இருக்கோ அது மாதிரி நாடுகளில் உங்கள் குழந்தைங்க போய் படித்தாங்கன்னா அவங்க திருப்பி இந்தியாவுக்கு வரும்போது ஒரு குவாலிட்டியான டாக்டர், நான் சொல்கிறது எப்படின்னா ஏதோ ஒரு நாட்டில் போய் எம்பிபிஎஸ் போய் படிக்கலாம் சார், அந்த ஒரு ஆசை இருந்ததுன்னா நீங்கள் எந்த நாட்டுக்குன்னா போய்க்கலாம். ஆனால் எனக்கு அப்படி வேண்டாம், நம்பர் 1 ஆப்ஷன் நான் எம்பிபிஎஸ் படிக்கணும், எம்எஸ் படிப்பு இங்கிலீஷில் படிக்கணும், அந்த நாடுகளில் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு யாருக்கு ஆசை இருக்கோ அது மாதிரி நாடுகளில் ஸ்காலர்ஷிப்போட நிச்சயமாக அமோகா மூலியமாக ஒரு அட்மிஷனுங்கிறது எடுத்து கொடுக்க முடியும். ஓகேங்க சார். அமோகா மூலயமா இப்போது வெளிநாட்டில் படித்து வர மாணவர்கள் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கலாம். என் பேர் அபிராமி, அப்பா பேர் உலகநாதன். நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். நான் இங்கே யூனிவர்சிட்டி ஆஃப் பன்னிலுக்கா போஸ்னியாவில் தான் படிக்கிறேன். இந்த ஃபேக்கல்ட்டியில் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. அண்ட் மென்னை விட விமன் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கனால இங்கே ரொம்ப சேஃபாகவும் இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து வர கேர்ள்ஸ் எல்லாருமே பயப்படாமல் இங்கே வரலாம். பொண்ணுன்னா இங்கே போகக்கூடாது அங்கே போகக்கூடாதுன்னு இல்லை, இங்கே ரொம்ப சேஃபாக தான் இருக்குது. அண்ட் நான் வந்து கார்த்திக் சார் அமோகா ஓவர்சீஸ் எஜுகேஷன் கன்சல்டன்சிலேருந்து வரேன். அவங்க தான் என்னோட அட்மிஷன் அக்காமடேஷன் எதுவுமே ஹெல்ப் பண்ணாங்க. இந்த யூனிவர்சிட்டி வந்து MCI, WHI எல்லாமே ரெகக்னைஸ் தான். இங்கே படித்து முடிச்சுட்டு மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸில் கூட நம்ம போய் மாஸ்டர்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து விமென்க்கு ரொம்ப நல்லா சேஃப்டி இருக்குது, நீங்கள் நம்பி தாராளமாக வரலாம். அண்ட் கார்த்திக் சார் மூலியமாக தான் நான் இங்கே வந்தேன், அவரால் தான் நான் இப்போ படிச்சுட்டு இருக்கேன். அண்ட் ஆல்சோ அவர் இடையில எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணிக்கலாம், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கார். அண்ட் மறுபடியும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட வந்து பார்த்துட்டு போகிறாரு. குறிப்பாக அமோகா மூலயமா கோயம்புத்தூர்லேருந்து சென்ற மாணவி தற்பொழுது அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட காட்சியை நம்ம பார்த்தோம் சார். குறிப்பாக 14 விஷயங்களை வெளிநாட்டில் மருத்துவம் படிக்கணும்னா 16 விஷயத்தை நம்ம கவனத்தில் கொண்டு நம்ம அங்கே போய் படிக்கணும்னு சொன்னீங்க. எந்தெந்த நாடுகள் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கள். கண்டிப்பாக சார். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அமோகா மூலியமாக எந்த நாடுகளில் வேணாலும் எங்களால் அட்மிஷனுங்கிறது எடுத்து கொடுக்க முடியும் சார். அதில் பேரண்ட்ஸ் குறிப்பாக நோட் பண்ணிக்கோங்க, நான் சொல்லக்கூடிய நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா
இன்றைக்கி வந்து உலகத்தரம் வாய்ந்த நாடுகள், அந்த நாடுகளில் இன்றைக்கி வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போய் படிச்சுட்ருக்காங்க. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா சார், யூரோப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகளுக்கு மட்டும் இந்த உலக சுகாதார மையமும் ஐநா சபையும் ஃபண்டிங் பண்ணுறாங்க. இப்போ நான் ஒரு 4 கோடி ரூபா செலவு பண்ணுறேன். இங்கே பாஸ்டன் மெடிக்கல் ஸ்கூல், நியூயார்க் மெடிக்கல் ஸ்கூல், ஏல் யூனிவர்சிட்டி, தாமஸ் ஜெஃபர்சன், அங்கே போய் படிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கிடைக்குமோ, என்ன குவாலிட்டி ஆஃப் எக்ஸ்போஷர் கிடைக்குமோ அதே கைண்ட் ஆஃப் எஜுகேஷன் சார். குறிப்பாக யூரோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சார், போஸ்னியா, ஜெர்மனி பக்கத்தில் உள்ள ஒரு அழகான சின்ன ஒரு நாடு. அதுக்கப்புறம் அர்மேனியா, அந்த நாட்டோடைய சார் பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. இப்போ நீங்கள் போஸ்னியாவை எடுத்துக்கோங்க சார், யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் சர்ஜிவோ, யூனிவர்சிட்டி ஆஃப் பாஞ்சாலுக்கா. அர்மேனியாவில் வந்து எரவான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ். இது மாதிரி யூனிவர்சிட்டிஸை நாங்கள் எதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோன்னா சார், ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், நான் சொல்லக்கூடிய இந்த பல்கலைக்கழகம் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 130 வருஷம் ஆகுது சார். 130 years வெரி ஓல்டஸ்ட் அண்ட் ட்ரெடிஷ்னல் ரிசர்ச் பேஸ் பண்ண கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. உலகத்தோடைய ஃபஸ்ட்டு நேச்சுரல் தெரப்பி யூனிவர்சிட்டி. அதாவது எப்படின்னா உங்கள் குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன் சொல்லிட்டு ஒரு படிப்பை உலகத்தில் யார் உருவாக்குனாங்களோ அந்த நாடுகளில் போய் படிக்க போகிறாங்க. இன்றைக்கி அவங்க படிக்கக்கூடிய அனாட்டமி, பிசியாலஜி, பெத்தாலஜி இந்த சப்ஜெக்ட் எழுதுனது அங்கே உள்ள டாப் லீடிங் சயின்டிஸ்ட். மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அங்கீகாரம் பண்ணுறாங்க, WHO அங்கீகாரம் பண்ணுறாங்க, யுனெஸ்கோ இந்த பல்கலைக்கழகத்தை சார் நேரடியாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, நான் சொல்லக்கூடிய இந்த 2 நாடுமே வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் கண்ட்ரி. கிறிஸ்டின் கண்ட்ரி சொல்கிறத விட ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டின்ஸ், பழைய காலத்து ட்ரெடிஷனை பின்பற்றக்கூடிய ஒரு மக்கள், பண்பாடு மாறாத ஒரு நாடு. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய 80% மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் வந்து பேசுவாங்க. 65 நாட்டு மக்கள் இங்கே தங்கி படிக்கிறாங்க. 10,000 பேட்டன் ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு நாடு. ரேஷியோ வந்து 7:3 சார். 7 பெண்கள்னா 3 ஆண்கள் தான் இருப்பாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப 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 அதிகம். இன்றைக்கி அமோகா மூலியமாக கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷத்தில் 2000 டாக்டர்ஸ் வந்து உருவாக்கியாச்சு. அதில் எப்படி பார்த்தாலும் 1000 பேர் வந்து கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. அதனால் எந்த கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பயப்படணும் அவசியம் கிடையாது. ஸோ அப்பேற்பட்ட நாடுகளில் இன்றைக்கி அமோகா மூலியமாக ஒரு அட்மிஷன் வந்து எடுத்து கொடுக்க முடியும். அது இல்லாமல் சார், யுனெஸ்கோ வந்து எதனால் முக்கியமாக அவங்களை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, இங்கே வந்து 6 வருஷம் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷில் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. என்னதான் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷாக இருந்தால் கூட இன்றைக்கி யூரோப்பில் கிட்டத்தட்ட 27 நாடுகள் இருக்குது. ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், இட்டாலி, ஸ்வீடன், நார்வே, டென்மார்க், ஒவ்வொரு நாடுகள் ஒரு மொழி பேசுகிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நாட்டோட மிக முக்கியமான மொழி ஜெர்மன், ஃப்ரெஞ்ச், ஸ்வீடிஷ், ஸ்பானிஷ். உங்கள் குழந்தைங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், 6 மாதத்தில் அவங்க சரளமாக ஃப்ரெஞ்ச் பேசுவாங்க, ஜெர்மன் பேசுவாங்க. எதனால் அந்த மொழியை வந்து அவங்க கற்றுக் கொடுக்குறாங்கன்னா, இங்கே படிக்கக்கூடிய டாக்டர்ஸ் இந்த யூரோப்பில் இருக்கக்கூடிய 27 நாடுகளில் எந்த ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் எழுதாமல் நேரடியாக போய் டாக்டர் ஆகிக்கலாம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான அக்ரெடேஷன் யூரோப்பியன் மெடிக்கல் கவுன்சில், யூரோப்பியன் கவுன்சில், யூரோப்பியன் எக்கனாமிக் ஏரியா, பொலாக்னா ப்ராசஸ், டெம்பஸ், ECTSல வந்து மெம்பர்ஷிப் வச்சுருக்காங்க. சப்போஸ் இங்கே படித்து முடித்த பிறகு உங்கள் குழந்தைங்க வந்து லண்டனில் போய் வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க, இல்லை லண்டனில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு PG கோர்ஸ் வந்து ஃப்ரீயாக படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா, ஜென்ரல் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் கிரேட் பிரிட்டனில் இந்த பல்கலைக்கழக மெம்பர்ஷிப் வச்சுருக்கிறதுனால இன்றைக்கி யூகேயில் வைக்கக்கூடிய பிளாப் எக்ஸாமை ரொம்ப சர்வசாதாரணமாக கிளியர் பண்ணிவிட்டு இன்றைக்கி எவ்வளோ டாக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய லீடிங் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துட்டு ஒரு PG கோர்ஸை ஃப்ரீயாக படிச்சுட்ருக்காங்க. இது சாத்தியமானால் கண்டிப்பாக போஸ்னியாவில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட், அர்மேனியாவில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு சாத்தியம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே அவங்க என்ன சிலபஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, தே ஆர் ஃபாலோயிங் அன் அமெரிக்கன் சிலபஸ். 3 வருஷம் படிப்புனா 3 வருஷம் கம்பல்சரி ப்ராக்டிக்கல். அப்பேற்பட்ட டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் நீங்கள் ஏன் போய் படிக்கக்கூடாது? சார் நான் நீட்டில் 300 மதிப்பெண் எடுத்திருக்கேன் சார், 400 மார்க் தான் வாங்கியிருக்கேன், 500 மார்க் தான் வாங்கியிருக்கேன், எதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் படித்தா டாக்டர் படிப்பு தான் படிப்பேன்னு சொல்லிட்டு அந்த டிட்டர்மினேஷன் இருந்ததுன்னா, அந்த ஆசை இருந்ததுன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய நான் சொல்கிற நம்பர் 1 ஆப்ஷன் MBBSம் படிக்கலாம், எம்எஸ் பொறுத்தவரை இன்றைக்கி எரவான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. 27 ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. கார்டியாலஜி, ரேடியாலஜி, ஆர்த்தோ, பீடியாட்ரிக்ஸ், கைனகாலஜிஸ்ட், நம்ம எந்த ஸ்பெஷலைசேஷனும் போய்க்கலாம். அது இல்லாமல் ஜெர்மன் டெக்னாலஜியை வந்து நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி போஸ்னியாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கற்றுட்ருக்காங்க. அப்பேற்பட்ட யூனிவர்சிட்டியில் மிக ஆச்சரியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா சார், அவங்களுடைய ஃபீஸ் 3000 euros. நம்ம ஊர் காசுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2,75,000 ரூபாய். நான் சொல்கிறது யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் சர்ஜிவோ. இப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் பாஞ்சாலுக்கால போய் படிக்கணும் ஆசைப்பட்டிங்கன்னா 4,000 euros. நம்ம ஊர் காசுக்கு ஒரு 3,50,000 ரூபா. இதே நீங்கள் அர்மேனியாவில் எரவான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அங்கே போய் படிக்கணும் ஆசைப்பட்டிங்கன்னா ஃபீஸ் வந்து ஒரு 4 லட்ச ரூபா. நான் சொல்கிறது 25,000 to 30 லட்ச ரூபா உங்களால் செலவு பண்ண முடியும்னா MBBS படிப்பையும் படிக்கலாம், MS படிப்பையும் வந்து படிக்கலாம். படித்து முடித்த பிறகு நீங்கள் அங்கே ரிஜிஸ்டர் பண்ணி அங்கே ஒர்க் பண்ண முடியும். அப்பேற்பட்ட
டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் நிறைய பேர்லாம் கிடையாது சார். ஒரு 150 பேருக்கு சீட்ஸ் வந்து இருக்குது, அவ்வளோதான். யார் ஃபஸ்ட்டு வந்து அப்ரோச் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு எங்களால் நம்பர் 1 ஆப்ஷனில் அட்மிஷன் எடுத்து கொடுக்க முடியும். அதே மாதிரி நிறைய நாடுகள் இருக்குது. ரஷ்யாவில் இருக்கக்கூடிய 25 யூனிவர்சிட்டியில் வந்து அட்மிஷன் வாங்கி கொடுக்க முடியும். கிர்கிஸ்தான், கசகிஸ்தான், ஜார்ஜியா, செர்பியா, லாட்வியா, லித்துவேனியா, போலண்ட், எங்களால் எங்கே வேணாலும் சீட் வந்து எடுத்து கொடுக்க முடியும். நான் சொல்கிறது எப்படின்னா, நான் சொல்லக்கூடிய இந்த 14 அம்சங்கள் இருக்குது. குறிப்பாக நான் திருப்பி சொல்கிறேன், இதை சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். இன்றைக்கி ரஷ்யாவில், கசகிஸ்தானில், கிர்கிஸ்தானில், செர்பியாவில், ஜார்ஜியாவில் எம்எஸ் படிப்பை இங்கிலீஷில் வந்து படிக்க முடியாது. நான் சொல்கிறது எப்படின்னா, எம்பிபிஎஸ் ப்ளஸ் எம்எஸ் ரெண்டுமே நீங்கள் இங்கிலீஷில் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா, நீங்கள் அர்மேனியாவில் படிக்க முடியும், போஸ்னியாவில் படிக்க முடியும். அப்பேற்பட்ட யூனிவர்சிட்டியை நீங்கள் ஏன் போய் பயன்படுத்திக்கூடாது? இதுதான் என்னோடய முக்கியமான கேள்வி. ஸோ அமோகாவுடைய செல் நம்பர் நோட் பண்ணிவிட்டு, சார் நான் படித்தா டாக்டர் படிப்பு தான் சார் நான் படிப்பேன்னு சொல்லிட்டு அந்த ஆசை இருந்ததுன்னா ஒரே ஒரு முறை நான் சொல்லக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு எங்களை வந்து மீட் பண்ணுங்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய நம்பர் 1 யூனிவர்சிட்டியில் நீங்களும் போய் டாக்டர் போய் படிக்கலாம். இது ஈஸியானா ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். நேர்களே, அமோகா ஓவர்சீஸ் எஜுகேஷனல் கன்சல்டன்ட் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சியில் அடுத்து சிறிய இடைவேளை. இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு. உங்கள் நியூஸ் 7 தமிழின் புதிய பரிணாமம். டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நியூஸ் 7 தமிழ் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட், எக்ஸ் போன்ற தளங்களை தொடர்ந்து தனித்துவத்துடன் செய்திகளை விரைவாக வழங்க வாட்ஸ்அப் சேனலாக உங்கள் உள்ளங்கையில் உண்மை செய்திகளை உடனுக்குடன் பெற வாட்ஸ்அப்பில் பின்தொடருங்கள். நாளுக்கு நாள் தீவிரமடையும் செய்தி என்ன? திமுகவை பொறுத்த வரைக்கும் அரசுங்கிற பொறுப்புல இருக்கிற போது அவங்க வந்து ஆதிவாசி ஒருத்தரை வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க. கருத்தை சொல்லுவதற்கு உரிமை இருக்கிறது. எந்த கட்சியை வேணாலும் விமர்சிக்கலாம். பேசியது தவறில்லை, உள்நோக்கத்தோடு விமர்சிக்கிறார்கள் சொல்ல வரீங்க. இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் நேத்துக்கு அப்புறம் அரசு ஏன் எடுத்திருக்காங்க? 2019 தேர்தலில் இருந்த கட்சிகள்லாம் இன்னைக்கு என்டிஏவில் இல்ல. நம்பிக்கை உருவாக்கணுங்கிறதா எல்லாருடைய கேள்வி நேரம் தினமும் இரவு 7 மணிக்கு. நேயர்களின் கனிவான கவனத்திற்கு. ஒரு நாளின் உதயம் முதல் அஸ்தமனம் வரை அனைத்து நிகழ்வுகளையும் குறுஞ்செய்திகளாக, வீட்டு வாசல் முதல் விண்மின் மண்டலம் வரை அலசும் அரிய செய்திகள், 24 மணி நேரத்தின் முக்கிய அமோகா ஓவர்சீஸ் எஜுகேஷனல் கன்சல்டன்ட் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது. சார், குறிப்பாக வெளிநாட்டிற்கு சென்று எம்பிபிஎஸ், இன்ஜினியரிங் போன்ற படிப்புகளை படிக்க விரும்புவோருக்கு என்ன மாதிரியான ஸ்காலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்குது சார்? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சார், நான் முதல்ல சொன்னேன், உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சில நாடுகள் சார், இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா போஸ்னியா, யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் சஜிவோ, யூனிவர்சிட்டி ஆஃப் பாஞ்சா லூகா, அர்மேனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சார் எரவான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சார் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய நிறைய யூனிவர்சிட்டிஸ், இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் கசான், இல்லை யூனிவர்சிட்டி ஆஃப் வோல்வோகிரேட், இல்லைனா கிரிமியா ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இல்லைனா மாரி ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, அவங்க எங்கே போகிற மாதிரி இருந்தாலும் எங்களால் சீட்டுங்கிற எடுத்து கொடுக்க முடியும். அதே மாதிரி கிர்கிஸ்தான் இல்லைனா கசகிஸ்தான், இப்போ கசாக் நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இருக்குது, வெஸ்ட் கசாக் இருக்குது. அதே மாதிரி கிர்கிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம்இன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது, ஓஷன் சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போலண்டில் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் வார்ஷா, யூனிவர்சிட்டி ஆஃப் லாட்வியா, இது மாதிரி நாடுகளில் எங்கே வேணாலும் நாங்கள் சீட் வாங்கி கொடுக்க ரெடியாக இருக்கோம் சார். அதில் இப்போ குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அங்கீகாரம் பண்ணணும், WHO அங்கீகாரம் பண்ணணும், இன்டர்நேஷ்னல் மெடிக்கல் எஜுகேஷன் டிக்ஷன் அந்த மெம்பர்ஷிப் வச்சுருக்கணும். குறிப்பாக எம்பிபிஎஸ் படித்து முடித்த பிறகு எம்எஸ் படிப்பு இங்கிலீஷில் வந்து கற்றுக் கொடுக்கணும். ஸோ இந்த ஒரு வாய்ப்புகள் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய நம்பர் 1 ஆப்ஷன் போஸ்னியாவில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் சஜிவோ, இல்லைனா யூனிவர்சிட்டி ஆஃப் பாஞ்சா லூகா. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே போய் படிக்க போகும்போது சார், இப்போ நான் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், இப்போ நிறைய பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, என்னுடைய குழந்தைங்களால் அங்கே போய் படிக்க முடியுமா, அவன் வந்து ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட்டாக இருக்கான், இதெல்லாம் சாத்தியமில்லைன்னு சொல்கிறாங்க. தயவு செய்து சார், உங்கள் குழந்தைங்களாம் நீங்கள் டிமோட்டிவேட் பண்ண வேண்டாம். எல்லா சக்ஸஸுக்கும் மிக முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சூழ்நிலை தான். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டம் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இந்தியா. ஒரு கிளாஸ் ரூமில் மொத்தமாகவே 20 ஸ்டூடெண்ட் தான் இருப்பாங்க. இந்த 20 ஸ்டூடெண்ட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு 5 ப்ரொஃபஸர் இருக்காங்க. 2 மணி நேரம் தியரி கிளாஸ், மீதி 3 மணி நேரம் கம்பல்சரியாக ப்ராக்டிக்கல் செஷன், குரூப் டிஸ்கஷன், கேஸ் ஸ்டடிஸ், அசைன்மெண்ட். பேசிக்லேருந்து கற்றுக் கொடுப்பாங்க சார். பேசிக் ஃபிசிக்ஸ்னா என்ன, பயாலஜினா என்ன, பயோகெமிஸ்ட்ரினா என்ன, ஹிஸ்டாலஜினா என்ன, பெத்தாலஜினா என்ன, பேசிக்லேருந்து வந்து கற்றுக் கொடுக்குறதுனால
ஒரு ஆவரேஜாக படிக்கக்கூடிய ஒரு மாணவர் உள்ளே போனாலும் அவங்களால ஈஸியாக வந்து படிக்க முடியும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சார், இது வேறு எந்த நாட்டிலையும் கிடையாது, குறிப்பாக போஸ்னியாவில் இருக்குது. பிளாஸ்டினேட்டட் பாடிஸ், பிளாஸ்டிக் பாடி கிடையாது. பிளாஸ்டினேட்டட் பாடிஸ்க்கு என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, இது வந்து ஜெர்மன் டெக்னாலஜி. இறந்த ஒரு பாடியை பதப்படுத்தி அதில் வந்து எப்படி கிட்னி ஆப்ரேஷன் பண்ணுறது, எப்படி லிவர் ஆப்ரேஷன் பண்ணுறது சொல்லி லைவ் எக்ஸ்போசர் கொடுக்குறாங்க. மாடர்ன் டே டெக்னாலஜியை வந்து பயன்படுத்துகிறாங்க. இன்றைக்கி வந்து இன்னோவேட்டிவாக சொல்லிக் கொடுக்குறாங்க. அதனால் நம்முடைய மாணவர்கள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து படிச்சிருவாங்க. அதில் அவங்க என்ன ஸ்காலர்ஷிப் தராங்கன்னா, முதல் வருஷம் அவங்க கிளாஸில் நம்பர் 1 இல்லை நம்பர் 2 வந்துட்டாங்கன்னா 2வது வருஷம் ஃபீஸ் கட்டும்போது ஒரு பாதி ஃபீஸ் கட்டினா மட்டும் போதும். அதுக்கப்புறம் சார் ஜெர்மன் கவர்மெண்ட் டேடுன்னு ஒரு ஸ்காலர்ஷிப் தராங்க. இந்த ஸ்காலர்ஷிப் வேறு எந்த நாடுகளையும் கிடையாது. ஜார்ஜியாவில் கிடையாது, ரஷ்யாவில் கிடையாது, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கசகிஸ்தானில் கிடையாது, கிர்கிஸ்தானில் கிடையாது, செர்பியாவில் கிடையாது. நான் சொல்லக்கூடிய இந்த டேட் ஸ்காலர்ஷிப் முதல் 3 வருஷம் இன்றைக்கி வந்து போஸ்னியாவில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டோ இல்லை அர்மேனியாவில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டோ டாப்பராக வந்துட்டாங்கன்னா அடுத்த 3 வருஷம் டியூஷன் ஃபீஸ் கட்ட வேண்டாம். இது எல்லாத்தோட மிக முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இந்தியாவை பொறுத்தளவில் எம்பிபிஎஸ் படிப்புங்கிறது ரொம்ப சிரமம் தான். நீங்கள் ப்ரைவேட் காலேஜில் போய் படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து நிறைய லட்சக்கணக்கான அமௌண்ட் செலவு பண்ணி படிக்கணும். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் படிப்பு வாய்ப்பே கிடையவே கிடையாது. இதே குறிப்பாக நீங்கள் அங்கே போய் படிக்க போகும்போது யூரோப்பியன் மெடிக்கல் கவுன்சில், யூரோப்பியன் கவுன்சில், யூரோப்பியன் எக்கனாமிக் ஏரியா, பொலாகனா ப்ராசஸில் இந்த யூனிவர்சிட்டி மெம்பர்ஷிப் வச்சிருக்கிறதுனால யூரோப்பில் இருக்கக்கூடிய 27 நாடுகளில் 117 யூனிவர்சிட்டிஸ், இன்னைக்கு உலகத்தோடைய டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் கர்லன்ஸ்கா, யூனிவர்சிட்டி ஆஃப் பசாலா, யூனிவர்சிட்டி ஆஃப் லுண்ட், யூனிவர்சிட்டி ஆஃப் மூனிச், யூனிவர்சிட்டி ஆஃப் வார்ஷா, யூனிவர்சிட்டி ஆஃப் மால்டா, இது மாதிரி டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில், குறிப்பாக ஜெர்மனியில் இருக்கக்கூடிய டாப் லீடிங் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துட்டே ஒரு எம்எஸ் படிப்பு வந்து படிச்சுக்கலாம். ஆனால் படிப்புக்காக ₹1 கூட செலவு பண்ண வேண்டாம். பிகாஸ் தே ஆர் கிவிங் அ ஃப்ரீ எஜுகேஷன். எதனால் இவ்வளோ பெரிய வாய்ப்பை நம்ம தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் பயன்படுத்திக்க கூடாது? இதுதான் என்னுடைய கேள்வி. அந்த வகையில் என்ன சார் இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன்னா, முதல் குவாலிஃபிகேஷன் உங்களுடைய ஆர்வம் மட்டும்தான், அந்த வெறி. சார் நான் படித்தா டாக்டர் படிப்பு தான் சார் நான் படிப்பேன், நான் பிடிஎஸ் கோர்ஸ் போக மாட்டேன், பிஃபார்ம் கோர்ஸ் போக மாட்டேன், ஆயுர்வேதிக் கோர்ஸ் எடுக்க மாட்டேன், ஐ வாண்ட் டு பிகம் அ டாக்டர்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட உண்மையால் இந்த டிட்டர்மினேஷன், டெடிகேஷன், பேஷன் ப்ளஸ் இன்வால்மெண்ட் இருந்ததுன்னா ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு 4லேருந்து ஒரு 5 லட்ச ரூபாய், 6 வருஷம் படிக்கணுமா ஒரு 30 லட்ச ரூபாயில் டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் எம்பிபிஎஸும் படிக்கலாம், எம்எஸ் படிக்கலாம். இது சாத்தியம்தான். ஓகே சார், இப்போ வெளிநாட்டிற்கு சென்று நீங்கள் சொல்கிற யூனிவர்சிட்டிஸ்லாம் எம்பிபிஎஸ் முடித்த பிறகு எங்கெங்கெல்லாம் வேலை செய்யலாம் சார்? ரொம்ப சிம்பிள் சார். இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாக்டர்ஸ்க்கு நான் என்ன அட்வைஸ் சொல்லுவேன்னா, இது அப்துல் கலாம் சார் சொன்னது தான் சார். மாணவர்களே வெளிநாட்டுக்கு போங்க, அங்கே டெக்னாலஜியை கற்றுக்கங்க, கம் பேக் டு இந்தியா, ஒர்க் ஃபார் இந்தியா. அதே தான் நான் அமோகாவும் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய யாரும் வந்து ஃபஸ்ட்டு வந்து தோண்டு போக வேண்டாம். நம்ம ஊரில் எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கல, நீட்டில் குறைவான மதிப்பெண் எடுத்துட்டேன், +2ல் குறைவான மதிப்பெண் எடுத்துட்டேன், அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. நீட்டில் வெறும் 110 மதிப்பெண் இருந்தால் மட்டும் போதும். இன்றைக்கி நான் சொல்கிறேன், ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ்க்கு நிகரான டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் நிச்சயமாக நீங்கள் ஒரு எம்பிபிஎஸ் படிப்புங்கிறது படிக்கலாம். இது சாத்தியமானால் கண்டிப்பாக வந்து சாத்தியம்தான். அந்த வகையில் படித்து முடித்த பிறகு சார் முதல் ஆப்ஷன், நீங்கள் திருப்பி இந்தியாவில் வந்து வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்தியாவில் இப்போ வந்து ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க, ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாம். இன்றைக்கி உலகத்திலே ரொம்ப 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 கஷ்டமான எக்ஸாம் சார், யூஎஸ்எம்எல் எக்ஸாம், யுனைடெட் ஸ்டேட் மெடிக்கல் லைசன்ஸ் எக்ஸாம். நான் சொல்லக்கூடிய இந்த யூனிவர்சிட்டிஸில் தே ஆர் ஃபாலோயிங் அன் அமெரிக்கன் சிலபஸ். அமெரிக்கன் சிலபஸில் என்னன்னு கேட்டிங்கன்னா 3 வருஷம் படிப்பு இருக்கும், 3 வருஷம் வந்து ப்ராக்டிக்கல் வந்துருக்கும். அந்த அமெரிக்கன் சிலபஸ் வந்து ஃபாலோ பண்ணுறதுனால சார் நம்ம ஸ்டூடெண்ட் ரொம்ப சர்வசாதாரணமாக யூஎஸ்எம்எல் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறாங்க. யூகேயில் வைக்கக்கூடிய பிளாப் எக்ஸாமுக்கு ட்ரைனிங் தராங்க. இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமுக்கு நான் சொல்லக்கூடிய யூனிவர்சிட்டியில் ட்ரைனிங் தராங்க. அதனால் எந்த ஒரு மாணவரும் பயப்பட தேவை கிடையாது. நீங்கள் படித்து முடித்த பிறகு தாராளமாக நம்ம ஊரில் வேலை பார்த்துக்கலாம். இல்லை சார் நான் வெளிநாடுகள் வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, யூரோப்பில் இருக்கக்கூடிய 27 நாடுகளில் இன்றைக்கி யூரோப்பில் ஒரு டாக்டரோடைய மினிமம் சேலரி மாதம் 10லேருந்து 12 லட்ச ரூபா. நீ யூகேயில் ஒரு டாக்டரோடைய மினிமம் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 15 லட்ச ரூபா. நிறைய டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நான் எப்படியாவது அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிடணும், நேரடியாக அமெரிக்காவில் என்ட்ரானிங்கன்னா 4 கோடி ரூபா செலவு பண்ணணும். பட் நான் சொல்லக்கூடிய இந்த யூனிவர்சிட்டிஸ்க்கும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பாஸ்டன் மெடிக்கல் ஸ்கூல், நியூயார்க் மெடிக்கல் ஸ்கூல், ஏல் யூனிவர்சிட்டி, தாமஸ் ஜெஃபர்சன் அந்த டைப் வந்து இருக்கிறதுனால இப்போ நம்ம டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டைப் வந்து பயன்படுத்திக்கிட்டு அவங்களுடைய ஹவுஸ் சர்ஜன், கார்டியாலஜி, ரேடியாலஜி, ஆர்த்தோ, பீடியாட்ரிக்ஸ், நீ ஒருத்தர் 2 பேர் கிடையாது சார், 3000 டாக்டர்ஸ் ப்ராக்டிஸ் இன் கலிஃபோர்னியா. நீ டெக்னாலஜியில் நம்பர் 1, நிறைய சேலரி கிடைக்கும், ப்ளஸ் ப்ரெஸ்டீஜ் சார். நாளைக்கு அமெரிக்கா இல்லை ஜெர்மனி இல்லை ஃப்ரான்ஸ் இல்லை லண்டனில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு வந்து கம் பேக் டு இந்தியா, இந்தியாவில் அவங்களோட வேல்யூவேஷன் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அவ்வளோ வாய்ப்புகள் இருக்கக்கூடிய டாப் லீடிங் யூனிவர்சிட்டிஸில் நிச்சயமாக அமோகா மூலியமாக
ஒரு எம்பிபிஎஸ் அட்மிஷன் எடுத்து கொடுக்க முடியும். அது இல்லாமல் அமெரிக்கன் மெடிக்கல் கவுன்சில், யூரோப்பியன் மெடிக்கல் கவுன்சில், கனடியன் மெடிக்கல் கவுன்சில், சிங்கப்பூர் மெடிக்கல் கவுன்சில், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மெடிக்கல் அசோசியேஷன்லையும் இன்னைக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் சர்ஜிவோ, யூனிவர்சிட்டி ஆஃப் பாஞ்சாலுக்கா, யூனிவர்சிட்டி ஆஃப் எரவான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அந்த மெம்பர்ஷிப் வச்சிருக்கிறதுனால தான் அது மாதிரி பல்கலைக்கழகத்துக்கு WHO + UN வந்து ஃபண்டிங் பண்ணுறாங்க. 65 நாட்டு மக்கள் தங்கி படிக்கக்கூடிய ஒரு நாடுல நீங்களுமே படிக்க முடியும். யார் வந்து ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு எம்பிபிஎஸ் அட்மிஷனுங்கிறது வாங்கி கொடுக்க முடியும். ஓகேங்க சார். அப்ளை பண்ணாலே சீட்டு கிடைச்சிருமா? அதுக்கு ஏதாவது நுழைவுத் தேர்வு இருக்கா சார் வெளிநாட்டில் எம்பிபிஎஸ் படிக்கணும்னா? ஆக்சுவலாக சார் வெளிநாட்டை பொறுத்தவரை சார் அவங்க எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறது கிடையாது. நான் சொல்லக்கூடிய நாடுகள் சார் இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா போஸ்னியா, இல்லை அர்மேனியா, ரஷ்யா, ஜார்ஜியா, கசகிஸ்தான், கிர்கிஸ்தான் இது மாதிரி நாடுகளில் எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதாமல் நம்ம தாராளமாக சீட் வாங்கிக்கலாம். அதில் இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா சார், நான் வந்து நம்பர் ஒன் ஆப்ஷன் சொல்கிறேன். என்ன நம்பர் ஒன் ஆப்ஷன்? எம்பிபிஎஸும் படிக்கலாம், எம்எஸ் படிக்கலாம். நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்கும் சார். இப்போ நான் சொல்லக்கூடிய இப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் சர்ஜிவோவில் ஃபீஸ் வந்து 2.25 லட்ச ரூபா தான். ஆனால் மொத்த சீட் 60 பேர் தான். பாஞ்சாலுக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 3 லட்சம் தான். ஆனால் மொத்த சீட் வந்து பார்த்தீங்கன்னா 80 சீட்டு தான். வி ஆர் த கவர்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ். நாங்கள் ஒன்றும் ஏஜென்ட் கிடையாது. ஸோ இன்றைக்கி எரவான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 600 பேர் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அங்கே ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4 lakh rupees. ஸோ யார் வந்து ஃபஸ்ட் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு அட்மிஷன் எடுத்து கொடுக்க முடியும். இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்கும். சார் அங்கே வந்து IELTS எக்ஸாம் எழுதணுமா, TOEFL எக்ஸாம் எழுதணுமா? எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தேவை கிடையாது. ஒரே ஒரு விஷயந்தான், ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். யார் முதல்ல வரீங்களோ அவங்களுக்கு இது மாதிரி டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் நான் திருப்பி சொல்லிடுறேன், எம்பிபிஎஸ் படிப்பு மட்டும் தயவுசெய்து முக்கியம் கிடையாது. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எம்பிபிஎஸ் போய் படிங்க, நம்ம ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன் இருக்கும், நம்ம ஒரு சாப்பாடு கிடைக்கும், சாப்பாடை பற்றி பேசுகிறாங்களே தவிர கிளைமேட்டை பற்றி பேசுகிறாங்களே தவிர யாராவது குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் பற்றி பேசுகிறாங்களா? 17 வருஷமாக இதை பற்றின அவேர்னஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். 64 நாடுகளுக்கு மேலே ட்ராவல் பண்ணியிருக்கேன் சார். ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கு நான் ட்ராவல் பண்ணுறேன். ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு அங்கே எது மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, என்ன பேட்டன் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க, எது மாதிரி கல்ச்சர் ஃபாலோ பண்ணுறாங்க, யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணி எத்தனை வருஷம் ஆகுது, எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்குது, எந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குது, என்ன மெத்தடாலஜி ஆஃப் எஜுகேஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையும் பார்த்து ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் தான் இன்றைக்கி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு அட்வைஸ் பண்ணுறோம். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா என்னோட அந்த 17 வருட அனுபவத்தை சொல்கிறேன். எம்பிபிஎஸ் படிக்கணுமா கவலைப்படாதீங்க, பட் வெறும் எம்பிபிஎஸ் வேண்டாம், எம்பிபிஎஸ் ப்ளஸ் எம்எஸ் 2 படிப்பையும் சேர்த்து படிக்கலாம். நிறைய செலவு பண்ண வேண்டாம். இது சாத்தியமான கண்டிப்பாக சாத்தியம்தான். ஓகேங்க சார். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவ பல்கலைக்கழகங்களில் இடம் வாங்கி தருவதற்கு அமோகா உதவுது. அப்படிங்கிறப்போ ஒரு யூனிவர்சிட்டியை நீங்கள் எதன் அடிப்படையில் இது ஒரு பெஸ்ட்டான யூனிவர்சிட்டி நீங்கள் தேர்ந்தெடுத்து மாணவர்களை அங்கே சேர்க்க ஹெல்ப் பண்ணுறீங்க சார்? சார் அது இப்போ நான் எம்பிபிஎஸ் சொல்லிட்டேன் சார். எம்பிபிஎஸ் பொறுத்தவரை நான் ரொம்ப தெளிவாக சொன்னேன் சார். ஒரு 14-15 பாயிண்ட்ஸ் நான் சொன்னேன். அதாவது எப்படின்னா மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அங்கீகாரம் பண்ணணும், WHO அங்கீகாரம் பண்ணணும், யுனெஸ்கோ அங்கீகாரம் பண்ணணும், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அங்கீகாரம் பண்ணணும். இது நார்மலாக எல்லா இடத்துலையும் இருக்கே சார். அதே மீறி என்ன சார் டிஃப்ரென்சியேஷன்? அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். எம்பிபிஎஸ் படிப்பு இங்கிலீஷில் இருக்கணும், எம்எஸ் படிப்பு வந்து ஈஸியாக இருக்கணும். படித்து முடித்த பிறகு அந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கணும். இந்த நிறைய நாடுகளில் படித்து முடித்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. இப்போ நான் சொல்லக்கூடிய போஸ்னியாவில் படித்து முடித்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும், அர்மேனியாவில் படித்து முடித்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். பட் அர்மேனியாவில் நான் சொல்கிறது அப்படின்னா கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, எரவான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, ப்ரைவேட் யூனிவர்சிட்டி பற்றி நாங்கள் பேச மாட்டோம் சார். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதாவது எல்லா ஸ்பெசிலிட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து ஒன்றும் இல்லை, ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன் எடுத்துக்கோங்க, நம்ம ஊட்டி கொடைக்கானல் மாதிரி தான் இருக்கும், நம்ம ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம். சாப்பாடை பொறுத்தவரை இந்தியன் ஃபுட்டும் கிடைக்கும், யூரோப்பியன் ஃபுட்டும் கிடைக்கும். ஹாலிடேஸ் எடுத்துக்கோங்க, இயர்லி 2 times வந்து ஹாலிடேஸ் வந்து கொடுக்குறாங்க. டெய்லி நம்ம வாட்ஸ்அப் ஸ்கைப்பில் பேசிக்கலாம். நிறைய இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. உங்கள் குழந்தைங்களோட படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க அர்மேனியா, ஒருத்தர் லாட்வியா, ஒருத்தர் லித்தியூனியா, ஒருத்தர் போஸ்னியான்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள் வந்துருப்பாங்க. எப்படின்னா படிப்பு மட்டும் கிடையாது சார், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கல்ச்சர் கற்றுக்குறாங்க, நிறைய டெக்னாலஜி லேர்ன் பண்ணுறாங்க, நிறைய மொழி கற்றுக்குறாங்க, நிறைய பாசிட்டிவான ஆட்டிடியூட் வந்து வந்துடுது. என்னென்னா நிறைய செலவு பண்ண வேண்டாம். நம்மளுடைய மைண்ட் செட் எப்படின்னா நிறைய செலவு பண்ணி படித்தா தான் பெஸ்ட், அது கிடையவே கிடையாது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பில் செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் அந்த நாட்டு மக்களுக்கு அவங்க எஜுகேஷனை ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்காங்க. இதை பற்றின விழிப்புணர்வு நம்மளுக்கு வந்து இல்லை. ஸோ அந்த வகையில் நம்பர் 1 ஆப்ஷனில் எம்பிபிஎஸும் படிக்கலாம், எம்எஸ் படிக்கலாம். இது சாத்தியமான கண்டிப்பாக சாத்தியம்தான். அமோகாவுடைய வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நேரடியாக கால் பண்ணிங்கன்னா என்னென்ன ரெக்யர்ட் டாக்குமெண்ட் சொல்லுவாங்க, எவ்வளோ அப்ளிகேஷன் ஃபீஸ் சொல்லுவாங்க, யார் வந்து ஃபஸ்ட் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நம்பர் 1 ஆப்ஷன் நிச்சயமாக எங்களால் ஒரு அட்மிஷன் எடுத்து கொடுக்க முடியும். ஓகேங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். நேயர்களே, அமோகா ஓவர்சீஸ் எஜுகேஷனல் கன்சல்டன்ட் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சியில் அடுத்து சிறிய இடைவேளை. இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.
உங்கள் நியூஸ் 7 தமிழின் புதிய பரிணாமம். டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நியூஸ் 7 தமிழ் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட், எக்ஸ் போன்ற தளங்களை தொடர்ந்து தனித்துவத்துடன் செய்திகளை விரைவாக வழங்க வாட்ஸ்அப் சேனலாக உங்கள் உள்ளங்கையில் உண்மை செய்திகளை உடனுக்குடன் பெற வாட்ஸ்அப்பில் பின்தொடருங்கள். நாளுக்கு நாள் தீவிரமடையும் செய்தி என்ன? திமுகவை பொறுத்த வரைக்கும் அரசுங்கிற பொறுப்புல இருக்கிற போது அவங்க வந்து ஆதிவாசி ஒருத்தரை சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க. கருத்தை சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. எந்த கட்சி எந்த கட்சியை வேணாலும் விமர்சிக்கலாம். பேசியது தவறில்லை, உள்நோக்கத்தோடு விமர்சிக்கிறார்கள் சொல்ல வரீங்க. இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் நேத்துக்கு அப்புறம் அரசு ஏன் எடுத்திருக்காங்க? 2019 தேர்தலில் இருந்த கட்சிகள்லாம் இன்னைக்கு என்டிஏவில் இல்ல. நம்பிக்கை உருவாக்கணுங்கிறதா எல்லாருடைய கேள்வி. கேள்வி நேரம் தினமும் இரவு 7 மணிக்கு. நேயர்களின் கனிவான கவனத்திற்கு. ஒரு நாளின் உதயம் முதல் அஸ்தமனம் வரை அனைத்து நிகழ்வுகளையும் குறுஞ்செய்திகளாக, வீட்டு வாசல் முதல் விண்மின் மண்டலம் வரை அலசும் அரிய செய்திகள், 24 மணி நேரத்தின் முக்கிய உலக நிகழ்வுகள் அனைத்தும் 100 செய்திகளாக 30 நிமிடத்தில், விளம்பர இடைவெளியின்றி விறுவிறுப்பான விரைவு செய்திகள். நான்-ஸ்டாப் 100 தினமும் காலை 8 மணிக்கு. உள்ளூர் கோயில்கள் முதல் உலக பிரசித்தி பெற்ற கோயில்கள் வரை சிறப்பு வழிபாடுகள், பிரசித்தி பெற்ற திருவிழாக்கள் சிறப்பு நேரலையில், பல்வேறு கோவில்களில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சியும் தொகுப்பாக ஆன்மீக செய்திகள் என அனைத்தும் உங்கள் உள்ளங்கையில். நியூஸ் 7 தமிழ் பக்தி ஆன்மீக பயணத்தின் டிஜிட்டல் முகவரி. உடல் நலம் குறித்த சந்தேகமா? சிகிச்சை முறைகள் குறித்த குழப்பமா? உடல் நலம் மற்றும் மனநலம் குறித்த உங்கள் சந்தேகங்களுக்கும் வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிய சிகிச்சை முறை முதல் அதிநவீன சிகிச்சை முறைகள் வரை விரிவான தகவல்களை உங்கள் விரல் நுனியில். ஆரோக்கிய வாழ்விற்கான வழிகாட்டியாக உங்கள் நியூஸ் 7 தமிழ் ஹெல்த். யாக்கை காக்க. உங்கள் நியூஸ் 7 தமிழின் புதிய பரிணாமம். டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நியூஸ் 7 தமிழ் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட், எக்ஸ் போன்ற தளங்களை தொடர்ந்து தனித்துவத்துடன் செய்திகளை விரைவாக வழங்க வாட்ஸ்அப் சேனலாக உங்கள் உள்ளங்கையில் உண்மை செய்திகளை உடனுக்குடன் பெற வாட்ஸ்அப்பில் பின்தொடருங்கள். நாளுக்கு நாள் தீவிரமடையும் செய்தி என்ன? திமுகவை பொறுத்த வரைக்கும் அரசுங்கிற பொறுப்புல இருக்கிற போது அவங்க வந்து ஆதிவாசி ஒருத்தரை சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க. கருத்தை சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. எந்த கட்சி எந்த கட்சியை வேணாலும் விமர்சிக்கலாம். பேசியது தவறில்லை, உள்நோக்கத்தோடு விமர்சிக்கிறார்கள் சொல்ல வரீங்க. இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் நேத்துக்கு அப்புறம் அரசு ஏன் எடுத்திருக்காங்க? 2019 தேர்தலில் இருந்த கட்சிகள்லாம் இன்னைக்கு என்டிஏவில் இல்ல. நம்பிக்கை உருவாக்கணுங்கிறதா எல்லாருடைய கேள்வி. கேள்வி நேரம் தினமும் இரவு 7 மணிக்கு. நேயர்களின் கனிவான கவனத்திற்கு. ஒரு நாளின் உதயம் முதல் அஸ்தமனம் வரை அனைத்து நிகழ்வுகளையும் குறுஞ்செய்திகளாக, வீட்டு வாசல் முதல் விண்மின் மண்டலம் வரை அலசும் அரிய செய்திகள், 24 மணி நேரத்தின் முக்கிய உலக நிகழ்வுகள் அனைத்தும் 100 செய்திகளாக 30 நிமிடத்தில், விளம்பர இடைவெளியின்றி விறுவிறுப்பான விரைவு செய்திகள். நான்-ஸ்டாப் 100 தினமும் காலை 8 மணிக்கு. உள்ளூர் கோயில்கள் முதல் உலக பிரசித்தி பெற்ற கோயில்கள் வரை சிறப்பு வழிபாடுகள், பிரசித்தி பெற்ற திருவிழாக்கள் சிறப்பு நேரலையில், அமோகா ஓவர்சீஸ் எஜுகேஷனல் கன்சல்டன்ட் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது. சார், வெளிநாட்டில் சுலபமாக எம்பிபிஎஸ் படிக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதில் இன்னொரு கேள்வியும் இருக்குது. சுலபமாக படிக்க முடியும் அப்படின்னாலும் எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது சார். இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக சார், நான் சொன்னேன் சார், 5 கோடி ரூபா செலவு பண்ணி எம்பிபிஎஸ் படிப்பை படிக்கலாம். வெறும் 20 லட்ச ரூபா செலவு பண்ணி எம்பிபிஎஸ் படிப்பை வந்து படிக்கலாம் சார். ஸோ நம்ம எப்படி டிசைட் பண்ணுறோம்? 2 ஆப்ஷன் இருக்குது சார். ஆப்ஷன் 1, சார் ஏதாவது ஒரு நாடுகளில் போயிட்டு நான் ஒரு எம்பிபிஎஸ் படிப்பை படித்து முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்தால் போதும்னு சொல்லிட்டு அந்த ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா சார்,
நீங்கள் நிறைய நாடுகள் இருக்குது சார். அது சொன்னேன் சார். அதாவது வருஷத்துக்கு வந்து ஒரு 3 லட்ச ரூபா ஃபீஸ்லேருந்து இன்றைக்கி ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 லட்ச ரூபா ஃபீஸ் வரைக்கும் வந்து இருக்குது. அந்த வகையில் இப்போ அமோகா மூலியமாக நம்மளுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், எம்பிபிஎஸ் படிப்பை பொறுத்தளவில் 100% ஜாப் கேரண்டி இருக்குது. கடவுளுக்கு நிகரான ஒரு படிப்பு. இட்ஸ் அ நோபல் ப்ரொஃபஷன். நல்லா சம்பாதிக்க முடியும். ரிட்டையர்மெண்ட் ஆகாத ஒரு படிப்பு. அப்பேற்பட்ட படிப்பை நம்மளுடைய மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சார் நான் நீட்டில் வந்து குறைவான மதிப்பெண் எடுத்துட்டேன், என்னால் வந்து எம்பிபிஎஸ் படிக்க முடியுமான்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேள்வி உள்ளே போகிறாங்க. அந்த கேள்வி உள்ள நீங்கள் போக வேண்டாம். நான் சொல்கிறது எப்படின்னா, நீட்டில் 110 மதிப்பெண் எடுத்திருந்தால் மட்டும் போதும். இதில் நிறைய பேர் என்ன தவறு பண்ணுறாங்கன்னு சார், நீட் 1 எக்ஸாம் எழுதுறாங்க, 300 மார்க் எடுக்கிறாங்க. நீட்டு உள்ளே போகிறாங்க, 400 மார்க் எடுக்கிறாங்க. திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா 350 மார்க் தான் எடுக்கிறாங்க. ஸோ 3 வருஷம் டயத்தை வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸுக்கு நிகரான டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் ஸ்காலர்ஷிப்ஸோட நிச்சயமாக அமோகா மூலியமாக ஒரு எம்பிபிஎஸ் அட்மிஷன்கள் எடுத்து கொடுக்க முடியும். உங்கள்கிட்ட தேவையான இந்த டிட்டர்மினேஷன், டெடிக்கேஷன், பேஷன் ப்ளஸ் இன்வால்மெண்ட் மட்டும் இருந்தால் மட்டும் போதும். அந்த வகையில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, யூரோப்பில் நான் போஸ்னியா பற்றி பேசிகிட்டு இருந்தேன் சார். போஸ்னியாவில் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? 3000 யூரோஸ். நான் சொல்கிறது நம்ம ஊர் ஃபீஸுக்கு 2,75,000 தான். இதே போஸ்னியாவில் வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் பாஞ்சா லூக்கா 4000 யூரோஸ். நம்ம ஊர் காசுக்கு 3,60,000 ஃபீஸு, அக்காமடேஷன், ஃபுட்டு. ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 4லேருந்து 5 லட்ச ரூபா. அதை 25லேருந்து 30 லட்ச ரூபாக்குள்ளே போஸ்னியாவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸில் நீங்கள் தாராளமாக ஒரு எம்பிபிஎஸ்ஸை படிக்கலாம். ப்ளஸ் ஒரு எம்எஸ் படிப்பை ஜெர்மனியில், ஸ்வீடனில், இட்டாலியில், நார்வேல போயிட்டு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷில், இல்லை அதே நாடுகளில் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷில் ஃப்ரீயாக போய் படிக்கலாம். இது சாத்தியமான கண்டிப்பாக சாத்தியம்தான். நெக்ஸ்ட் வந்து அர்மேனியா பொறுத்தவரை கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, எரவான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. அங்கே ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா $5,000. இப்போ நம்ம ஊர் காசுக்கு ஒரு 4 லட்ச ரூபா. ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் ஒரு 1.5 lakh rupees. இப்போ அர்மேனியாவில் போய்ட்டு ஒரு எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஒரு 36 லட்ச ரூபா செலவாகுது. அதுக்கடுத்து ரஷ்யா சார். ரஷ்யாவில் இருக்கக்கூடிய லீடிங்கான யூனிவர்சிட்டி. இப்போ நான் சொல்கிறது எப்படின்னா, டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் இப்போ ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மாஸ்கோ மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஒரு வருஷம் உங்களோட ஃபீஸ், அக்காமடேஷன், ஃபுட் எப்படி பார்த்தாலும் ஒரு 6லேருந்து ஒரு 7 லட்ச ரூபா செலவாகும். இல்லை சார் ஒரு சாதாரண யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் சொல்கிறது ஃபீஸ், அக்காமடேஷன், ஃபுட் 3 லட்ச ரூபா. 20 லட்ச ரூபாலையும் படிக்கலாம். அதே ரஷ்யாவில் 40 லட்ச ரூபா செலவு பண்ணி படிக்கக்கூடிய யூனிவர்சிட்டி வந்து இருக்குது. அது மாதிரி இடங்கள்லையும் அமோகா மூலியமாக அட்மிஷன்கள் எடுத்து கொடுக்க முடியும். அதுக்கடுத்து ஜார்ஜியா வாங்க. இன்றைக்கி டுப்ளிசியில் வந்து ஃபீஸ் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா $7,500. நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட 7 லட்ச ரூபா. அதே மாதிரி இப்போ வந்து நீங்கள் கசகிஸ்தான் இல்லை கசகிஸ்தானில் வந்து ஒரு எம்பிபிஎஸ் கோர்ஸ் படிக்கணுமா, அங்கேயே 30லேருந்து 35 லட்ச ரூபா செலவாகுது. கிர்கிஸ்தானில் 20 லட்ச ரூபாயில் எம்பிபிஎஸ் படிக்கலாம், 30 லட்ச ரூபாயில் எம்பிபிஎஸ் படிக்கலாம். அதுவும் சாத்தியம்தான். இல்லை சார் நான் வந்து இப்போ லாட்வியா, லித்துவேனியா, இல்லை போலண்ட் இது மாதிரி நாடுகளில் போயிட்டு ஒரு எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எப்படி பார்த்தாலும் 10 to 12 lakh rupees. இப்போ 6 வருஷம் படிக்கணுமா 70லேருந்து 80 லட்ச ரூபா செலவாகும். இங்கேருந்து பக்கத்து நாடு மலேசியாவில் ஒரு எம்பிபிஎஸ் படிக்கிறது 1.5 கோடி ரூபா செலவாகுது. சிங்கப்பூரில் ஒரு எம்பிபிஎஸ் படிக்கிறது 3 கோடி ரூபா செலவாகுது. நான் திருப்பி என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, 3 கோடி ரூபா 4 கோடி ரூபா செலவு பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கிடைக்குமோ, என்ன குவாலிட்டி ஆஃப் எக்ஸ்போஷர் கிடைக்குமோ அதே கைண்ட் ஆஃப் எஜுகேஷனை ஒரு வருஷத்துக்கு மேக்ஸிமம் 4 to 5 lakh rupees. இல்லை சார் என்னால் ரொம்ப கஷ்டம் சார் 3 lakh rupees. 3 lakh rupeesல போயிட்டு இப்போ ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தில் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா லிமிட்டட் சீட்ஸ் தான் வந்து இருக்கும். யார் வந்து ஃபஸ்ட் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து சீட் எடுத்து கொடுக்க முடியும். அதே மாதிரி தான் இப்போ செர்பியா, இப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் நிஸ்ல போய் படிக்கணுமா எப்படி பார்த்தாலும் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7,000லேருந்து 8,000 யூரோஸ் வருது. நம்ம ஊர் காசுக்கு ஃபீஸ் மட்டுமே 7 லட்ச ரூபா. ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் 2 lakh rupees, 9 lakh rupees. 9 லட்ச ரூபா நீங்கள் செலவு பண்ண வேண்டாம். நான் சொல்கிறது 3,000 யூரோஸ். ஒரு செமஸ்டர் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,500 யூரோ. நம்ம ஊர் காசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1.25 லட்ச ரூபா. ஒரு 1.25 லட்ச ரூபா உங்களால் ஒரு செமஸ்டருக்கு செலவு பண்ண முடியும்னா நம்பர் 1 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் மிக குறைந்த சீட்ஸாக வந்து இருக்குது. யார் வந்து ஃபஸ்ட் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இது மாதிரி நாடுகளில் ஒரு எம்பிபிஎஸ் அட்மிஷன் எடுத்து கொடுக்க முடியும். உங்களுக்கு தேவையான அட்மிஷன், அக்காமடேஷன், வீசா, ஃப்ளைட் டிக்கெட், பேங்க் லோன் அசிஸ்டன்ட் நீங்கள் தாராளமாக லோன் அப்ளை பண்ணிக்கலாம். லோனுக்கு உண்டான கைடன்ஸ் நாங்களே வந்து கொடுப்போம். அது இல்லாமல் இந்த மாணவர்கள் போகும்போது சார் அவங்க கூட நானும் ட்ராவல் பண்ணுறேன். நானும் கூட போயிட்டு அவங்கள அங்கே விட்டுட்டு அங்கே 20 நாள் தங்கி இருந்துட்டு அவங்களுக்கு என்னென்ன ஸ்பெசிலிட்டிஸ் வேணுமோ எல்லாத்தையும் பண்ணி கொடுத்த தான் இந்தியாவுக்கு வரேன். சிம்பிளாக சொல்லப்போனால் உங்கள் குழந்தைங்க படித்து முடிக்கிற வரைக்கும் அவங்க எந்த ரூமில் இருக்காங்க, அவங்க ரூம்மேட்ஸ் யார், ஒழுங்காக படிக்கிறாங்க இல்லையா, ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் உட்பட எங்களால் வாங்கி கொடுக்க முடியும்.
நான் எதிர்பார்க்கிறது டிசிப்ளின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யார் ஒழுக்கமாக இருக்கீங்களோ, யாருக்கு வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு வெறி இருக்கோ, நான் சொல்லக்கூடிய ஃபீஸை வந்து யார் கட்ட முடியுமோ அவங்க மட்டும் எங்களை வந்து அப்ரோச் பண்ணுங்கள். அது மாதிரி மாணவர்களுக்கு நிச்சயமாக எம்பிபிஎஸ் படிப்பை, நான் திருப்பி சொல்கிறேன், எம்பிபிஎஸ் ப்ளஸ் எம்எஸ் 2 படிப்பையும் சேர்த்து உலகத்தில் இருக்கக்கூடிய இப்போ டாப் லீடிங் கண்ட்ரியில், டாப் லீடிங் யூனிவர்சிட்டியில் ஸ்காலர்ஷிப்போட நிச்சயமாக எடுத்து கொடுக்க முடியும். ஓகேங்க சார். நிச்சயமாக நம்ம மாணவர்களுக்கும் வெளிநாட்டில் எம்பிபிஎஸ் சீட்டு வாங்கி கொடுக்க முடியும்னு சொன்னீங்க. அப்படி அமோக மூலயமா தற்பொழுது வெளிநாட்டில் படித்து வரும் மாணவர்கள் அவர்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். நான் டாக்டர் சபரி பேசுகிறேன். நான் வந்து சிவகங்கையிலேருந்து வரேன். எங்கள் நமக்கு தெரியும், நம்ம ஊரில் எப்படி டாக்டர் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அங்கே வந்து செலவு அதிகமாகும். ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபாரின் வந்து படிச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து சாரோட ப்ரோக்ராம் வந்து நியூஸில் பார்த்தேன், அமோக ஓவர்சீஸ். சார் கார்த்திக் சார் தான் எனக்கு நிறைய அசிஸ்ட் பண்ணார். நான் வந்து அவங்க தான் எனக்கு விசா, அக்கோமடேஷன் எல்லாத்துக்கும் அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணது. நான் இங்கே போஸ்னியா படிச்சுட்டு இருக்கேன். இங்கே வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் பன்னிலுக்கா. இங்கே வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், டீச்சர்ஸோட நல்லா இன்ட்ராக்ட் ஆகலாம். நம்ம கம்பேரிட்டிவாக இந்தியாவில் கம்பேர் பண்ணுறப்ப இங்கே நல்லா சொல்லித்தராங்க. அப்புறம் இங்கே வந்து மஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் உங்களுக்கு. மற்றபடி ஃபுட் எல்லாமே உங்களுக்கு அஃபோர்டபுளாக தான் இருக்கும். இங்கே வந்து சிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல சிட்டி. நம்ம ஊர் சைடுலேருந்து வரவங்களுக்கு நல்லா இருக்கும். சிவகங்கை, புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை இங்கெல்லாம் வரீங்களா, உங்களுக்குலாம் நல்ல விஷயம். முக்கியமாக கார்த்திக் சாரை கான்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு நிறைய இதில் அசிஸ்ட் பண்ணுவாங்க. நான் வந்து இங்கே வந்ததுலேருந்து எதுக்கு வந்தேன்னா, முக்கியமாக டாக்டர் படிக்கிறதுக்கு. இன்னொரு விஷயம், இங்கேருந்து எனக்கு யூரோப்பியன் வந்து ஈஸியாக போக முடியும். ஸோ நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் போய் நிறையா பிஜிஸ் பண்ணலாம். உங்களுக்கு அது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் ஃபியூச்சருக்கு. இங்கே வந்து டாக்டர் படிக்கிறது கொஞ்சம் ஈஸியான விஷயம் தான் நம்ம ஊருக்கு கம்பேர் பண்ணுறப்ப. இங்கே வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணது எல்லாம் அட்மிஷன் எல்லாத்துலேயும் ஹெல்ப் பண்ணது அமோக ஓவர்சீஸ் கார்த்திக் சார் தான். நீங்கள் எந்த விதமான டவுட்டு எதாக இருந்தாலும் அவர்கிட்ட கேட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து எல்லா விதத்துலையும் அசிஸ்ட் பண்ணுவாங்க. இங்கே வந்து அமோக ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா இருக்கும். முக்கியமாக நாங்கள் இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து நம்பி அனுப்பலாம் உங்கள் பசங்களை. முக்கியமாக இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. அமோக ஓவர்சீஸ்க்கும் கார்த்திக் சாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா டாக்டருங்கிறது எனக்கு ஒரு கனவாக இருந்துச்சு. அவர் எனக்கு இப்போ வந்து அது நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு, இன்ன வரைக்கும் நடந்து போகும். ஸோ ஃபியூச்சரில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்களை நம்பி வரலாம். அமோக மூலயமா வெளிநாட்டில் படித்து ஒரு மாணவன் நம்பி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப ஜாலியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அவருக்கு. அங்கே கிளைமேட் கண்டிஷன்ஸ் எப்படி சார் இருக்கும்? நீங்கள் அனுப்புகிற நாடுகளில் இருக்கிற சீதோஷ்ண நிலை எப்படி சார் இருக்கும்? சார் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சார், சொல்லுவாங்களே சார், இது வந்து சபரி வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்டு இப்போ போஸ்னியாவில் பாஞ்சாலுக்கில் படிச்சுட்ருக்காங்க சார். சபரி மாதிரி கிட்டத்தட்ட வந்து 2000 டாக்டர்ஸ்க்கு மேலே ஒரு 17 வருஷத்தில் சார் நான் உருவாக்கியிருக்கேன் சார். இதை நான் பெருமையாக சொல்கிறேன். 64 நாடுகளுக்கு மேலே ட்ராவல் பண்ணியாச்சு. இப்போ அவர் சிவகங்கையினால் சொல்ல வரேன் சார். ஆக்சுவலாக என்னுடைய சொந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை பக்கத்தில் ஆலங்குடின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிராமம் தான். நானும் ஒரு தமிழ் மீடியத்தில் படித்த ஒரு ஸ்டூடெண்ட் தான். சொல்லுவாங்களே சார், அதாவது எப்படின்னா, இம்பாசிபிள் இஸ் த வேர்ட் டு பி ஃபவுண்ட் ஒன்லி இன் த டிக்ஷனரி ஆஃப் ஃபூல்ஸ்மாங்க. இந்த உலகத்தில் மனுஷனால் முடியாதுன்னு எதுவுமே கிடையவே கிடையாது. அதனால் எந்த ஒரு மாணவர்களும் சோர்ந்து போயிடாதீங்க. எம்பிபிஎஸ் படிப்பை வந்து படிக்க முடியலையா, கவலைப்படாதீங்க. அதற்கு உண்டான ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸை நான் சொல்லிட்டு இருக்கோம். சாய்ஸ் சொல்கிற விட சொல்யூஷன். நீங்கள் நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய குழப்பி விடுவாங்க சார், ஆனால் சொல்யூஷன் வந்து கொடுக்க மாட்டாங்க. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா, எந்த மாணவர்களும் கிளைமேட்டிக் கண்டிஷனை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம். நம்ம ஊட்டி கொடைக்கானல் மாதிரி தான் இருக்கும். நம்ம ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சாப்பாடை பொறுத்தவரை நம்ம மெஸ்ஸில் சாப்பாடு கிடைக்கும். தேவைப்பட்ட நம்மளே குக் பண்ணி சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கிறாங்க. நம்ம சமைச்சு சாப்பிடும்போது செலவும் குறைவாக இருக்கும். நம்மளுக்கு தேவையான ஃபுட்டு நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சார், பேரண்ட்ஸ் வந்து டெய்லி வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லாமல் எங்களுடைய கான்டாக்ட்ஸில் வந்து இருந்துகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன விதமான உதவி தேவைப்பட்டாலும் நீங்கள் அமோகா மூலியமாக உடனடியாக வந்து பண்ணி கொடுக்க முடியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா, இது முடியுமா, இது முடியாதா, அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே போக வேண்டாம். நான் திருப்பி சொல்கிற விஷயம் தான். எம்பிபிஎஸ் படிப்பு ஒரு காலத்தில் எட்டாத கனியாக இருந்தது. இன்றைக்கி யார் வேணாலும் எம்பிபிஎஸ் படிக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 17 வருஷமாக மிகப்பெரிய விழிப்புணர்வு மூலிமா கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியை வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துட்ருப்பீங்க, லட்சக்கணக்கான பேரண்ட்ஸ் வந்து பார்த்துட்ருப்பீங்க. யாரும் எம்பிபிஎஸ் படிப்பை பற்றி கவலையே பட வேண்டாம். ஒரே ஒரு முறை அமோகாவுடைய செல் நம்பர் நோட் பண்ணிவிட்டு என்னுடைய கன்சல்ட்டிங் என்னை வந்து மீட் பண்ணுங்கள். உங்கள் ரெக்கார்ட் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எல்லாமே வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடலாம். நீங்கள் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு துபாயிலேருந்து, மலேசியாவிலேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி எல்லாமே இந்த வாட்ஸ்அப் கான்டாக்ட் தான். நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் அனுப்பிச்சிக்கலாம், மெயில் அனுப்பிச்சிக்கலாம். யூனிவர்சிட்டிக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கும். யார் வந்து ஃபஸ்ட் அப்ளிகேஷன் ஃபீஸை கட்டி நான் சொல்லக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு எம்பிபிஎஸ் படிப்பையும் எடுத்து கொடுக்க முடியும், எம்எஸ் படிப்பையும் வந்து எடுத்து கொடுக்க முடியும். படிப்புக்காக நிறைய செலவுங்கிறது பண்ண வேண்டாம். சார், தொடர்ந்து பேசலாம். நேர்களே, அமோகா ஓவர்சீஸ் எஜுகேஷனல் கன்சல்டன்ட் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சியில் அடுத்து சிறிய இடைவேளை. இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு. பல்வேறு கோவில்களில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சியும் தொகுப்பாக ஆன்மீக செய்திகள் என அனைத்தும் உங்கள் உள்ளங்கையில். நியூஸ் 7 தமிழ் பக்தி ஆன்மீக பயணத்தின் டிஜிட்டல் முகவரி.
உடல் நலம் குறித்த சந்தேகமா? சிகிச்சை முறைகள் குறித்த குழப்பமா? உடல் நலம் மற்றும் மனநலம் குறித்த உங்கள் சந்தேகங்களுக்கும் வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிய சிகிச்சை முறை முதல் அதிநவீன சிகிச்சை முறைகள் வரை விரிவான தகவல்களை உங்கள் விரல் நுனியில். ஆரோக்கிய வாழ்விற்கான வழிகாட்டியாக உங்கள் நியூஸ் 7 தமிழ் ஹெல்த். யாக்கை காக்க. உங்கள் நியூஸ் 7 தமிழின் புதிய பரிணாமம். டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நியூஸ் 7 தமிழ் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட், எக்ஸ் போன்ற தளங்களை தொடர்ந்து தனித்துவத்துடன் செய்திகளை விரைவாக வழங்க வாட்ஸ்அப் சேனலாக உங்கள் உள்ளங்கையில் உண்மை செய்திகளை உடனுக்குடன் பெற வாட்ஸ்அப்பில் பின்தொடருங்கள். நாளுக்கு நாள் தீவிரமடையும் செய்தி என்ன? திமுகவை பொறுத்த வரைக்கும் அரசுங்கிற பொறுப்புல இருக்கிற போது அவங்க வந்து ஆதிவாசி ஒருத்தரை சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க. கருத்தை சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. எந்த கட்சியை வேணாலும் விமர்சிக்கலாம். பேசியது தவறில்லை, உள்நோக்கத்தோடு விமர்சிக்கிறார்கள் சொல்ல வரீங்க. இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் நேத்துக்கு அப்புறம் அரசு ஏன் எடுத்திருக்காங்க? 2019 தேர்தலில் இருந்த கட்சிகள்லாம் இன்னைக்கு என்டிஏவில் இல்லை. அமோகா ஓவர்சீஸ் எஜுகேஷனல் கன்சல்டன்ட் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது. வெளிநாட்டில் எம்பிபிஎஸ் படிப்பது சாத்தியம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். குறிப்பாக அப்படி சாத்தியம் அப்படின்னு மாணவர்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறந்து அவர்களும் ஜாயின் பண்ணணும்னா இதுக்கான இந்த அட்மிஷன் ப்ராசஸ் என்ன, அவங்க கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் என்ன, அவங்க எப்போ அப்ளை பண்ணணும், அதுக்கான லாஸ்ட் டேட் என்ன, அதை பற்றி சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக சார். ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான் சார். நிறைய பேரண்ட்ஸ் இதை பார்த்துட்ருக்கீங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதை கேட்டுட்ருக்கீங்க. நான் சொல்லக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய 10th மார்க் ஷீட்டோட ஜெராக்ஸ் காப்பி, 12th மார்க் ஷீட்டோட ஜெராக்ஸ் காப்பி, பேரண்ட்ஸோட ஒரு ஐடி ப்ரூஃபு, உங்களோட ஒரு ஐடி ப்ரூஃபு ப்ளஸ் ஒரு ஃபோட்டோ. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம எந்த நாட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணாலும் அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கும். அது அந்த கவர்மெண்ட்டுக்கு நம்ம செலுத்தக்கூடிய அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ். அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் என்னன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கு மாறுபடும். இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு $150 இருக்கும். அமோகாவுடைய வாட்ஸ்அப் நம்பர், அதை செல் நம்பர் நோட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. உடனடியாக நீங்கள் வாட்ஸ்அப்லையோ இல்லை மெயிலில் அந்த காப்பி அனுப்பிச்சி வச்சிட்டிங்கன்னா யார் ஃபஸ்ட் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நான் சொல்கிறேன், சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், ஒரு வருஷம் மேக்ஸிமம் 3 to 3.5 lakh rupeesல ஒரு எம்பிபிஎஸ் படிக்க முடியும். எம்பிபிஎஸ் ப்ளஸ் எம்எஸ் எந்த நாடுகளில் இங்கிலீஷில் கற்றுக் கொடுக்குறாங்களோ, இப்போ குறிப்பாக போஸ்னியா, அர்மேனியாவில் தான் நான் போய் படிக்கணும் சார். நிறைய மாணவர்கள் போய் படிச்சுட்டு இருக்காங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே போய் படிச்சுட்டு இருக்காங்க. குறிப்பாக எம்பிபிஎஸ் ப்ளஸ் எம்எஸ் படிப்பு இங்கிலீஷில் போய் படிக்கலாம். ஸோ அது மாதிரி நாடுகளில் படிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா உடனே அப்ளை பண்ணுறக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிச்சயமாக எங்களால் ஒரு அட்மிஷன் எடுத்து கொடுக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னை மீட் பண்ண ஆசைப்பட்டிங்கன்னா என் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் என்ன கோயம்புத்தூரில் மீட் பண்ணலாம், இல்லை சென்னையில் மீட் பண்ணலாம். நிறைய செமினார்ஸ் நடந்துகிட்ருக்கு. இப்போ ஸ்பாட் அட்மிஷன் போயிட்டுருக்கு. யார் ஃபஸ்ட் வரீங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ், கொஞ்சம் ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கணும்னா அம்மாவோட 2 செல் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செல் நம்பர் நோட் பண்ணிவிட்டு அவங்களை நேரடியாக அப்ரோச் பண்ணுங்கள். எல்லாமே இந்த உலகத்தில் சாத்தியம்தான். சொல்லுவாங்களே, தெய்வத்தினால் ஆகாதினும் முயற்சி தான் மெய்வர்த்த கூலி தரும் சொல்லுவாங்க. ஸோ நம்ம முயற்சி எடுத்தோம்னா முயற்சி எடுக்கணும். நீங்கள் நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம்னா பிரச்சனைக்குள்ளே போயிடும். பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷனை நீங்கள் யாருமே தேடுறது கிடையாது. நம்ம வாழ்க்கையை ஃபுல்லாக தேடிக்கிட்டே இருக்கணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க சார், இவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கலாம்னு சொல்ல ஆசைப்பட்றீங்களா, உங்கள் பேரண்ட்ஸ்க்கு ஆசை இருக்கா, கவலையே படாதீங்க. அமோகா நாங்கள் இருக்கோம். நான் சொல்கிறது எப்படின்னா, எம்பிபிஎஸ்ஸை சும்மா ஒரு நாட்டிலே படித்து முடிச்சுட்டு சாதாரண டாக்டராக வேலை செய்கிற கான்செப்ட் பற்றி நான் பேசலை. நான் சொல்கிறது எப்படின்னா நம்பர் 1 டாக்டர், குவாலிட்டியான டாக்டராக நீங்கள் திருப்பி இந்தியாவுக்கு வேலை செய்ய முடியும். அதற்குண்டான எல்லா உதவிகளையும் நிச்சயமாக அமோகா மூலிமா பண்ணி கொடுக்க முடியும். ஓகேங்க சார். அடுத்ததாக என்ஜினியரிங், வெளிநாட்டிற்கு போய் என்ஜினியரிங் படிப்பதற்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது, அந்த வாய்ப்புகளுக்கு எந்த அளவுக்கு அமோகா சப்போர்ட் பண்ணுது சார்? நான் ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன் சார். அதாவது இன்ஜினியரிங்கை பொறுத்தவரையில் இன்றைக்கி லட்சக்கணக்கான பேர் பார்த்திங்கன்னா படித்து முடிச்சுட்டு சார் நான் வேலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் நான் ஜென்ரலாக என்ன சொல்லுவேன்னா, வேலைங்கிறது எப்போ கிடைக்கும், நம்ம படிக்கக்கூடிய அந்த காலேஜில் ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும், இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இருக்கணும், பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் இருக்கணும், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ட்ரைன்டு ப்ரொஃபஸர் இருக்கணும். இந்த விஷயங்கள் இருந்தால் கண்டிப்பாக சார் அவங்களுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் டெக்னாலஜி இருக்கும், வேலை கிடைக்கும். அந்த வகையில் ஒரு இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த இன்ஜினியரிங் படிப்பை இப்போ ஏரோஸ்பேஸ் இல்லை ஏரோநாட்டிக்கல் இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்பை நான் சொல்கிறது ஒரு வருஷம் ஃபீஸ் பார்த்திங்கன்னா வெறும் 1.5 லட்ச ரூபா. 4 வருஷம் இன்ஜினியரிங் படிக்கணுமா, ஒரு 12 லட்ச ரூபாவில் படித்து முடிச்சிடலாம். இது சாத்தியமா? எங்கெங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரியில். எதனால் நாங்கள் யூரோப்பியன் கண்ட்ரி ரெக்கமெண்ட் பண்ணுறோம் சார்,
அங்கே இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டியுமே கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. படிக்கும்போது பார்ட் டைம் ஜாப் பண்ணிக்கலாம். ஒர்க் பர்மிட் ஆப்ஷன் இருக்குது. நீ டாப் மோஸ்ட் கம்பெனிஸ் எடுத்துக்கோங்க, எரிக்சன், நோக்கியா, எஸ்ஏபி, வோல்வோ, கேலக்ஸோ, ஐக்கியா, பூமா, பிஎம்டபிள்யூன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லா கம்பெனிஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது. இப்போ நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்க போனாலும் சரி, இல்லைனா நீங்கள் இன்ஜினியரிங் படிக்க போனாலும் சரி, இல்லை எம்எஸ் இல்லை எம்பிஏ. இப்போ எம்எஸ் எம்பிஏ படிப்பை 2 வருஷம் மொத்தம் நான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்கிறேனே, ஃபீஸ், அக்காமடேஷன், ஃபுட்டு 10 லட்ச ரூபாயில் படித்து முடிச்சிடலாம். பெய்டு இன்டர்ன்ஷிப்போட எம்பிஏ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஃப்ரான்ஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ பொதுவாகவே இப்போ 4 வருஷம் இன்ஜினியரிங் படிப்புனா 2.5 வருஷம் தான் படிப்பு இருக்கும். இது ரிமைனிங் 1.5 இயர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் ரெலவென்ட் ஃபீல்டில் தே ஆர் கிவிங் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங். மெக்கானிக்கல் படிப்பா பிஎம்டபிள்யூ, ஆடி, வோல்வோவில் ட்ரைனிங் தராங்க. இதே ஒரு ஆர்கிடெக்சர் படிப்பு வந்து போகிறீங்களா, 360 ஆர்கிடெக்சர், வில்லியம் ரான் அசோசியேட், ட்ரிபிள் சிவின்ஸில் தே ஆர் கிவிங் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங். அப்பேற்பட்ட அந்த படிப்பை உருவாகின இடத்துல இன்றைக்கி மாடர்ன் டே டெக்னாலஜியை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நாடில், இம்ப்ளிமெண்டேஷன் டெக்னாலஜியை வந்து அதிக போற்றக்கூடிய ஒரு கண்ட்ரியில் சயின்டிஸ்ட், அதாவது எப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபஸர் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சயின்டிஸ்ட்டாக இருப்பாங்க. இன்றைக்கி மாடர்ன் டெக்னாலஜியை பயன்படுத்தி கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணக்கூடிய மிகப்பெரிய டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் இப்போ குறிப்பாக அர்மேனியா, லாட்வியா, லித்துவேனியா, போலண்ட் இது மாதிரி நாடுகளில் எங்களால் உங்களுக்கு வந்து ஒரு இன்ஜினியரிங் படிப்பை எடுத்து கொடுக்க முடியும், எம்பிஏ படிப்பை எடுத்து கொடுக்க முடியும், எம்எஸ் படிப்பை எடுத்து கொடுக்க முடியும். அதே மாதிரி அந்த நாடுகளை படித்து முடிச்சுட்டு நீங்கள் செட்டில் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நார்வே, டென்மார்க், ஃபின்லாந்து, ஸ்வீடன், இது ஸ்காண்டினேவியன் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. நீங்கள் யூரோப்பில் எங்கே போய் படித்து முடித்தாலும் அது எம்பிபிஎஸ்ஸாக இருக்கலாம், இல்லை இன்ஜினியரிங்காக இருக்கலாம். அந்த நாடுகளில் ஒரு 3 வருஷம் வேலை பார்த்தீங்கன்னா வித்தின் 3 இயர்ஸில் உங்களுக்கு அந்த நாட்டுடைய பர்மனெண்ட் ரெசிடென்ஷியல் கிடச்சிரும். ஸோ இவ்வளோ ஸ்பெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் எங்களால் உங்களுக்கு ஒரு எம்பிபிஎஸ் படிப்பே எடுத்து கொடுக்க முடியும். இன்ஜினியரிங் படிக்கலாம், எம்பிஏ படிக்கலாம், எம்எஸ் படிக்கலாம். சார் எனக்கு ஸ்காலர்ஷிப் வேணும் சார், நான் படிக்கணும், அங்கேயே வேலை செய்யணும், ஒரு பிஆர் வாங்கி செட்டில் ஆகணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் போகக்கூடிய நாட்டில் வந்து மக்கள் தொகை குறைவாக இருக்கணும், பார்ட் டைம் ஜாப் பண்ணுற மாதிரி இருக்கணும், ஒர்க் பர்மிட் ஆப்ஷன்ஸ் இருக்கணும், நல்ல கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியாக இருக்கணும், செலவு குறைவாக இருக்கணும், பாதுகாப்பு அதிகமாக இருக்கணும், விசா ஃபார்மல் ஈஸியாக இருக்கணும். இந்த 7 விஷயங்கள் எந்த நாடுகளில் அதிகமாக இருக்கோ, எங்கே போனால் உங்கள் குழந்தைங்க வந்து ஈஸியாக போய் செட்டில் ஆக முடியுமோ அது மாதிரி நாடுகளில் நிச்சயமாக அமோகா மூலியமாக ஒரு அட்மிஷனுங்கிறது கேரண்டியாக வந்து வாங்கி கொடுக்க முடியும். ஓகேங்க சார், இந்த தருணம் சரியான தருணமாக இருக்குமாங்க சார் வெளிநாட்டில் படிக்கணும்னு நினைக்கிறவங்க அப்ளை பண்ணுறதுக்கு? சார் இது கரெக்டான டைம் சார். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 11th 12th படிக்கும்போது எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சீட்ஸ் வந்து பிளாக் பண்ணி வச்சுக்குவாங்க. நீட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சார் ரிசல்ட்டை பற்றிலாம் நம்ம கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன மதிப்பெண் எடுத்திருந்தாலும் சரி, நான் சொல்கிறது நான் வந்து படித்தா ஒரு டாக்டர் படிப்பேன் சார், அந்த டெட்டர்மினேஷன் இருக்கா, இல்லை நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் பண்ணணும், எம்எஸ்ல ஒரு ஆட்டோமொபைல் படிக்கணும், இல்லை பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு எம்எஸ்ல வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லை கிளவுட் கம்ப்யூட்டிங் இது மாதிரி படிப்பு வந்து படிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொல்லக்கூடிய ரெக்கார்ட் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு உடனே அப்ளை பண்ணிங்கன்னா நிச்சயமாக எங்களால் உங்களுக்கு ஒரு அட்மிஷனுங்கிறது வாங்கி கொடுக்க முடியும். அது இல்லாமல் சார் ஒரு திருக்குறள் அழகாக சொல்லுவாங்களே, தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்றுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனுமே சாதிக்க பிறந்தவங்க தான். நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாமல் நம்ம வந்து பேருக்கு வந்து வாழ்கிறதுங்கிறது அந்த வாழ்க்கையை வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி எஜுகேஷன் மூலியமாக மட்டும்தான் நம்மளால் சாதனை செய்ய முடியும். அந்த படிப்பை அது குறிப்பாக வெளிநாடுகள் இருக்கக்கூடிய ஐஐடிக்கு நிகரான, ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் நிகரான டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் எந்த ஒரு டொனேஷன் இல்லாமல், கேபிட்டேஷன் இல்லாமல் எம்பிபிஎஸ் இல்லை இன்ஜினியரிங் இல்லை எம்பிஏ இல்லை எம்எஸ் எல்லா படிப்பையும் வந்து படிக்கலாம் சார். குறிப்பாக நான் ஸ்டூடெண்ட் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணுமா, உங்களுடைய பாசிட்டிவான ஆட்டிடியூட், உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், உங்களுடைய செல்ஃப் கண்ட்ரோல், உங்களுடைய இன்வால்மெண்ட், உங்களுடைய கடவுள் நம்பிக்கை, இந்த 5 விஷயம் இருந்ததுன்னா இந்த உலகத்தில் யார் வேணாலும் ஜெயிக்க முடியும் சார். இன்றைக்கி யார் தோற்று போகிறான்னா எப்போதுமே பிரச்சனையை பற்றியே பேசிகிட்டு இருப்பான். நெகட்டிவ் தாட்ஸே இருக்கக்கூடாது லைஃப்பில். நெகட்டிவ் தாட்ஸ் இருந்தால் நம்ம தோற்று போயிடுவோம். உங்களை மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. குறிப்பாக ஏன் இந்த விஷயத்தை சொல்கிறேன்னா, இப்போ பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் நிறைய மார்க் வாங்கிட்டான், நீ மார்க் குறைவாக எடுத்துட்ட, அப்படிலாம் கிடையாது சார். மார்க்ஸை பேஸ் பண்ணி உங்கள் லைஃப்பை நம்ம டிசைட் பண்ண முடியாது. எல்லாத்துக்குமே காரணம் வந்து ஒரு சூழ்நிலை தான். ஸோ அப்பேற்பட்ட சூழ்நிலை வந்து நம்மளுக்கு சாதகமாக அமைஞ்சதுன்னா நம்மளால் கண்டிப்பாக சாதிக்க முடியும். அதற்கு உண்டான எல்லா விஷயங்களும் வெளிநாடுகள் வந்து இருக்குது. அதனால் எந்த ஒரு பேரண்ட்ஸும் பயப்பட தேவை கிடையாது, ஸ்டூடெண்ட்ஸும் பயப்பட தேவை கிடையாது. ஒரே ஒரு முறை நான் வாழ்க்கையில் கண்டிப்பாக சாதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்கிட்ட ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க. நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் இருந்ததுன்னா நீங்களும் டாக்டர் போய் படிக்கணும், இல்லை இன்ஜினியரிங் படிக்கணும், இல்லை எம்பிஏ படிக்கணும், இல்லை எம்எஸ் படிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா அமோகாடைய செல் நம்பர் நோட் பண்ணிவிட்டு சொல்லுவாங்களே சார், 1000 மைல்ஸ் பிகின்ஸ் வித் சிங்கிள் ஸ்டெப் சொல்லுவாங்க. முதல் ஸ்டெப் என்னை வந்து மீட் பண்ணுங்கள். ஒரே ஒரு முறை என்னை வந்து மீட் பண்ணுங்கள். நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், உங்கள் குழந்தைங்களை உலகத்தரம் வாய்ந்த டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் அவங்க என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்த படிப்பை வந்து
மிக குறைந்த செலவில் எங்களால் வந்து எடுத்து கொடுக்க முடியும். உங்களுக்கு தேவையான அட்மிஷன், அகாமடேஷன், விசா, ஃப்ளைட் டிக்கெட், பாஸ்போர்ட், ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் சார். ஒரே ஒரு முறை அமோகாவுக்கு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் நிச்சயமாக எங்களால் பண்ணி கொடுக்க முடியும். ஓகேங்க சார். இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள், குறிப்பாக பெற்றோர்கள், அவங்களுக்கு தன்னுடைய குழந்தையை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஆனால் அந்த ஆசையை தாண்டி சின்ன தயக்கம் ஏதேனும் இருந்தால் பெற்றோர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடியது என்ன சார்? ரொம்ப சிம்பிள் சார். எல்லாத்துக்குமே காரணம் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. இதை வந்து ரட்டன் டாட்டா ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். இரும்பை யாருனாலையும் அழிக்க முடியாது, ஆனால் அதோடைய துகள் வந்து அழிச்சிருமா. அதே மாதிரி தான் சார், மனுஷனை யாருனாலும் அழிக்க முடியாது. மனுஷனை அழிக்கக்கூடிய மிகப்பெரிய முக்கியமான சக்தி அவனுடைய மனசு மட்டும்தான். ஸோ அந்த எண்ணத்தை ரொம்ப தெளிவாக வச்சுட்டு இருந்தோம்னா, ஒரு பாசிட்டிவான ஒரு ஆட்டிடியூடில் இருந்தோம்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களால் சாதிக்க முடியும். பேரண்ட்ஸ் அவங்கள மோட்டிவேட் பண்ணுங்கள், டிமோட்டிவேட் பண்ணாதீங்க. அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் குழந்தைங்களோட லைஃப் வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு குழப்பியோட ஆட்கள் இருப்பாங்களே தவிர சொல்யூஷன் கொடுக்க ஆட்கள் கிடையாது. இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி மூலயமா நான் உங்களுக்கு ஒரு தீர்வு கொடுத்துருக்கேன். அதாவது எப்படின்னா, எம்பிபிஎஸ் படிக்க முடியல சார், அது வந்து எப்படின்னா அது வந்து கவலை. எம்பிபிஎஸ் படிக்க முடியல, ஆனால் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு இவ்வளோ ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ ஆண்டவர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து உலகத்தில் வந்து அவ்வளோ வாய்ப்புகள் வந்து கொட்டி கொடுத்துருக்காரு. அதனால் எந்த ஒரு பேரண்ட்ஸும் பயப்பட வேண்டாம், எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் பயப்பட வேண்டாம். உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் வந்து பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களால் சாதிக்க முடியும். ஏன்னா அந்த சூழல் வந்து வெளிநாடுகளில் வந்து அதிகமாக இருந்திருக்கிறதுனால ஒரே ஒரு முறை நீங்கள் அமோகாவோட செல் நம்பர் நோட் பண்ணிவிட்டு, கார்த்திக் முருகன் சார் என்ன நீங்கள் முழுசாக பிலீவ் பண்ணிங்கன்னா, நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை முழுசாக நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணிங்கன்னா, படிப்புனா எவ்வளோ கஷ்டம், வருமானம் எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து ஒரு கிராமத்தில் பிறந்த ஒரு ஆள். ஆலங்குடிங்கிற ஒரு கிராமத்தில் பிறந்து இன்றைக்கி 62 நாடுகளுக்கு மேலே ட்ராவல் பண்ணியாச்சு. 2000 டாக்டர் வந்து உருவாக்கியாச்சு. அதனால் அமோகாவை நம்பி நீங்கள் வரும்போது உங்கள் குழந்தைங்களுக்கு நிச்சயமாக ஒரு சொல்யூஷனை கொடுக்க முடியும். அமோகாவுடைய செல்லம் நோட் பண்ணிக்கோங்க. உடனே அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் எம்பிபிஎஸ், இன்ஜினியரிங், எம்பிஏ இல்லை எம்எஸ் இல்லை எந்த படிப்பாக இருந்தாலும் எங்களால் உங்களுக்கு வந்து உதவி செஞ்சு கொடுக்க முடியும். ஓகேங்க சார். நிறைவு பகுதியில் இருக்கிறோம். மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடியது சார் ஒரே விஷயந்தான் சார். இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்கணுன்னு ஆசைப்படுறியா, நீ யாரையும் திரும்பி பார்க்காதுன்னு சொல்லிட்டு ஹிட்லர் சொல்லுவார். ஏன் இதை சொல்லுவார்னா, மாணவர்கள் கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்லேயே இருக்காங்க. அதாவது இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா. ஒரே விஷயந்தான், ஒரே நேரத்தில் 2 முயலை நம்ம துரத்தணும்னா நம்மளால் ஒரு முயலோட பிடிக்க முடியாது. இது பழமொழி, ரஷ்யன் பழமொழி. ஏன் இதை சொல்ல வரேன்னா, மாணவர்கள் இன்றைக்கி அந்த கன்ஃபியூஷனில் தான் இருக்காங்க. எம்பிபிஎஸ் போகலாமா, இன்ஜினியரிங் போகலாமா, அதை படிக்கலாமா இதை படிக்கலாமா, அப்பாவன் சொல்கிறாங்க அம்மாவன் சொல்கிறாங்க. அந்த கன்ஃபியூஷன் உள்ள போக வேண்டாம். உங்களுடைய விஷன் ஒரே விஷன், நான் எம்பிபிஎஸ் படிக்கணும் சார், எம்எஸ்சில் கார்டியாலஜி முடிக்கணும், அதுக்கப்புறம் நான் வந்து நம்பர் 1 டாக்டராக வரணும். அந்த விஷனோட உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் துவங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். உங்கள் விஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா உதவிகளையும் அமோகா மூலிமா பண்ணி கொடுக்க முடியும். ஓகேங்க சார். இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியில் வெளிநாட்டிற்கு சென்று எம்பிபிஎஸ், இன்ஜினியரிங் போன்ற படிப்புகளை எந்தெந்த யூனிவர்சிட்டியில் படிக்கலாம், அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியோட சிறப்புகள் என்ன, அதற்கு அமோகா எந்த வகையில் ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படிங்கிறது குறித்தும், அமோகா மூலயமா வெளிநாட்டில் படிச்சுட்டு இருக்கிற மாணவர்கள் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணாங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்காக நன்றி சார். நேயர்களே, மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.